பேசுகிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் நிறையா விஷயம் இருக்குது. இப்படிலாம் ஒரு கொஞ்ச நேரத்தில் பேசிலாம் முடியாது. ஆனாலும் அவரோட நினைவு நாளான நினைவு தான் இல்லை, பிறந்த நாளான இன்னைக்கு ஏதோ கொஞ்சமாக அவரை பற்றி பேசலான்னு இந்த வீடியோவை போட்டிருக்கேன். அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஜென்ரலாகவே சொல்லுவாள், அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எப்போவுமே ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸ்னஸ் உண்டுன்னு. அது என் விஷயத்துலேயும் அது பொய்யான விஷயம் இல்லை, க்ளோஸ்னஸ் உண்டு. ஆனால் அதை நாங்கள் 2 பேருமே அதை அனுபவித்தது கிடையாது. காரணம் என்னென்னா, எங்களுக்கு இருந்த அந்த நேரம் காலம் ஒத்துழையாமை. அவர் ஆஃபீஸுக்கு போயிடுவார், நான் சின்ன வயசாக இருக்குச்சு. போனாலும் ராத்திரி நாங்கள்லாம் தூங்கின அப்புறம்தான் வருவார். இல்லாட்டினா வேறு வெளியூரில் அவருக்கு போஸ்டிங் இருக்கும். அப்போ அங்கே போயிட்டு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ வீக்கெண்டில் தான் வருவார். அவ்வளோவா எங்களெல்லாம் கொஞ்சத்துக்கெல்லாம் அவருக்கு டைம் இருக்காது. அதை மாதிரி தான் நான் டைம் போச்சு சின்ன வயசில். அதே மாதிரி பெரிய விழா போனோன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ வீட்டில் இது பண்ணலான்னா நான் பொண்ணாக போனதுனால அவரோட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண டைம் இருந்துருக்கல. ஏன்னா நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன். அவர் ரிட்டையர் ஆகிடுச்சு, நான் கல்யாணம் ஆகி போயிட்டேன். அதுக்கப்புறமும் கூட இந்த காலம் மாதிரி ஃபோன் இருந்ததுன்னா டெய்லி பேசியிருக்கலாம். என்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்போ அந்த காலத்தில் ஃபோன் வசதி, செல்ஃபோன் வசதியெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் அவரோட டெத் செய்தியை கூட நான் பின்னாத்தில், அப்போ எங்காத்தில் ஃபோன் கிடையாது, பின் வீட்டில் என் ஃப்ரெண்டாத்தில் அவாத்துக்கு ஃபோன் பண்ணி அவள் என்னை கூட்டனுப்பி அப்புறம்தான் நான் ஓடி போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டேன். அது மாதிரி அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னோடய இளமை காலத்தில் நிறையா டைம் இல்லை. ஆனாலும் எப்பாவது ஒரு தடவை சந்திக்கும் போதோ, இல்லை அவர் இங்கே வரும்போதோ, இல்லை நான் அங்கே போகும்போதோ பேசிக்க போது எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யம் உண்டு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேசியிருக்கோம். ஸோ அவரோட நினைவுகள்லாம் இப்போ இன்றைக்கி ஒரு நாளில் எல்லாம் இல்லை, எப்போவுமே அவரோட நினைவுகள் எப்போவுமே நிறையா இருக்கும். இப்போ அவரோட சுபாவங்களை பற்றி சொல்ல போனாக்க, அவர் ஒரு மாதிரி பொறுமைசாலின்னு சொல்லலாம். கோபமும் வராதுன்னு நான் சொல்லலை. கோபத்தில் பேசினார்னா எதிராளி தாங்க முடியாத அந்த மாதிரி வார்த்தைகள் வச்சுக்கிறோம். ஆனால் சட்டுன்னு கோபம் வராது. அவர் ரொம்ப பொறுமைசாலி. போகிற மட்டும் போகட்டும், எத்தனை தான் போகிறது பார்க்கும் அப்படின்லாம் போய் தலைக்கு மேலே போனோன்னு தான் அவர் வெடிப்பார். அது வரலாம் அவ்வளோ கோபமாக பேச மாட்டார். அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறையா சண்டை வரும், அவளுக்கு வரலாம். அது எங்கள் எதிரே பசங்க எதிரில் காமிக்க மாட்டான். பின்ன தனிமையில் நசுக்குவான்னா இது பண்ணுவாளே தவிர, ஹர்ட்டிங்காக பொண்டாட்டியை மற்றவா முன்னாலெல்லாம் அவமரியாதை பண்ணியும் அது மாதிரிலாம் நான் பார்த்தேன். யாரையுமே ஹர்ட்டிங்காக பேச மாட்டாள். கோவம் வந்தால் தான் அவருக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறத தவிர அந்த கோபமும் வராது, எப்போது தான் வரும். ஸோ அவர் ஒரு மாதிரி அவர்கிட்டேருந்து அந்த விஷயத்தை நம்ம நிறையா கற்றுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறையா கற்றுக்கணும். அப்புறம் அவர்கிட்ட இந்த ஒரு பேட் ஹேபிட் என்னென்னு, தன் வியாதியை வெளியில் சொல்ல மாட்டார். நான் கூட சொல்லுவேன், அப்பா எல்லாத்தையும் மூடி மறைக்காத அப்படின்னு. நான் பார்க்கச்செல்லாம் அவர் லெஃப்ட் சைடு ஷோல்டர் எப்படி தடவி விட்டுட்டே இருப்பார். என்னப்பா உனக்கு அப்படின்னா, வலிக்கிறது அப்படின்னா ஷோல்டர் வலிக்கக்கூடாதுப்பா, நீ கொண்டு டாக்டர்கிட்ட காமி அப்படின்னு சொன்னாக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு எதையாவது பாரத்தை தூக்கியிருப்பேன், இல்லை ஒரு பக்கமாக படுத்துருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் அப்படி சடனாக செத்து போனோன்னே அப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் ஒருவேளை அதுக்கும் சம்பந்தம் இருந்திருக்குமோ அப்படின்னு. எல்லாம் அவருக்கு ஆயுசவில் தான் போட்டிருக்கு. ஆனால் அவர் எந்த குறையும் இல்லை. அவரை பொறுத்தவரையிலும், நம்மளுக்கெல்லாம் வேணால் வருத்தமாக இருக்கே தவிர அவரை பொறுத்தவரையிலும் எந்த குறையும் இல்லை. ஏன்னா அவர் தானும் செலவழிக்க மாட்டார், பொறுத்தையாரையும் செலவழிக்கக்கூடாது. ஒரு பைசா செலவழித்தாலும் கண்ணா பின்னான்னு கத்துவாள். அது மாதிரியே அவர் தனக்காக தன்னால் ஒரு பைசா தன் காசையும் செலவழிக்கலை, பிள்ளைகள் காசையும் பொன் காசையும் செலவழிக்கலை. அதே மாதிரி யாருக்கும் கஷ்டம், உடம்பு கஷ்டம், தானும் உடம்பு கஷ்டப்படலை, மற்றவாளுக்கும் சர்வீஸ் பண்ணால் பீமூத்திரம் இல்லைன்னா அந்த மாதிரி எந்தவித கஷ்டத்தையும் அவர் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப கிரேட் சோல். அவரை நான் நினைக்காத ஒரு க்ஷணம் கூட கிடையாது. தினம் நினச்சி பார்த்துக்கிறேன், அப்பா எப்பேற்பட்ட உத்தமமான கதி உனக்கு நற்கதி கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது மாதிரி எல்லாருக்கும் கிடச்சா அது சந்தோஷமான விஷயந்தான். இருக்கட்டும், பார்ப்போம். அப்புறம் அதோடு இல்லை, அவர் யாரையும் அனாதையாக விட்டுட்டோ நிர்கதியாக விட்டுட்டோலாம் செத்து போகல. அவர் அத்தனை 4 பேருக்கும்
இது பண்ணி சின்ன வயசுலேயே தாத்தாவாகி, சின்ன வயசுலேயே மாமனாராகி, சின்ன வயசுலேயே தாத்தா ஆகி எல்லாம் பண்ணி சந்தோஷங்களை எல்லாம் பலவித பேரங்களோட பேத்திகளோட எல்லாம் சந்தோஷங்களை எல்லாம் அனுபவித்து, பிள்ளைகளை நன்னா படிக்க வச்சு பெரிய பெரிய உத்தியோகத்தில் உட்காத்தி வச்சு பார்த்து அழகு பார்த்து, அவங்க பந்தாவோடு இருந்தாலும் இல்லையோ இவர் பந்தாவோட அவங்களோட பதவியை அனுபவித்து அதெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட எல்லையில் இருந்தார் அவர். அதே மாதிரி நான் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவள் வாழ்க்கையும் செட்டில் பண்ணி எந்தவித குறையும் அவருக்கு கிடையவே கிடையாது. அவரை பொறுத்தவரையிலும் அது ரொம்ப நல்ல சாவு. நானும் உடம்பு கஷ்டப்படலை, எந்தவித யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல, யாரையும் நெருக்கடியாகவும் விடலை. அப்பேற்பட்ட உத்தமமான மனுஷனாக அவர் போய் சேர்ந்தார். ஸோ அவருக்கு நம்மளோட வணக்கங்களை எல்லாம் எப்போவுமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும். அவரோட ஆசீர்வாதத்தால் தான் இந்த மாதிரி நம்மளாம் இருந்துட்டுருக்கோம். அவருக்கு நம்மளை பற்றி ரொம்ப பெருமை உண்டு. அம்மா சொல்லியிருக்கா என்கிட்ட, என் பொண்ணு ரொம்ப நல்லா குடும்பத்தை நிர்வகிப்பா, ரொம்ப கெட்டிக்காரி, ரொம்ப எல்லாத்தையும் அனுசரிச்சுன்னு போகிறான்னு சொல்கிறா அப்படின்னு என்னை பற்றியும் சொல்லியிருக்கா. பிள்ளைகளை பற்றியும் கேட்கவே வேண்டாம். அவங்களெல்லாம் நல்ல உத்தியோகத்தில் நல்ல பெரிய பதவியில் இருக்கிறத பார்த்து ஆனந்தப்பட்டு அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருக்கிறதெல்லாம் அம்மா என்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கா. நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்கா. இந்த மாதிரி பல இது உண்டு. ஆனால் நம்மளுக்கெல்லாம் என்ன குறைன்னா, அவர் இன்னும் நன்னா அனுபவிச்சிருக்கலாம், இன்னும் நன்னா ராஜா மாதிரி இருந்திருக்கலாம், எல்லாருக்கும் தலைவனாக இருந்து நம்மளெல்லாம் கைடு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற குறை உண்டு. அவருக்கு அவரை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட் கிளாஸாக அவர் போய் சேர்ந்துட்டார். கௌரவமாக போய் சேர்ந்துட்டார். யார்கிட்டையும் எந்த அசிங்கமும் படாமல், யார்கிட்டையும் எந்த திட்டு வாங்காமல் நல்லபடியாக போய் சேர்ந்தார். நாங்கள் இன்றைக்கும் எங்காத்தில் அத்திம்பேரோட பேரண்ட்ஸு, என்னோடய பேரண்ட்ஸ் எல்லாரோட ஃபோட்டோவும் வச்சுட்டுருக்கோம். நாங்கள் பெரியவாளை என்றைக்கும் மதிக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு எப்போவுமே உண்டு. அதனால் தினம் அவளுக்கு பூ போட்டு, உங்களால் தான் நாங்கள் இந்த நிலமையில இருப்போம், எப்போவும் எங்களை ப்ளஸ் பண்ணிட்டுருங்கோ அப்படின்னு நாங்கள் சேவிச்சுன்னு தான் இருப்போம். வெளியில் போனால் கூட பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போச்சு, அவாக்கிட்டையும் சொல்லிவிட்டு நல்லபடியாக இருக்கணும், வீடு நல்லபடியாக இருக்கணும், குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும், நாங்கள் நல்லபடியாக போய்ட்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், எல்லோரும் அந்த பெரியவாளோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நம்மளுக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அவள் என்றைக்கும் நம்மளை நல்ல மனசோடு அவள் ஆசீர்வாதம் பண்ணின்னு தான் இருப்பாள். அவள் பெற்ற குழந்தைங்க நம்ம இன்றைக்கும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருப்பாள். அவளை நம்ம மறக்காமல் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அப்படி அவளை நினச்சிட்டு இருக்கணும், அவளோட பிளெஸ்ஸிங்ஸை கேட்டுருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இன்னும் நிறையா அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம், டைம் இல்லை அந்த அளவு. இதுதான் நம்மள்கிட்ட ஒரு அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டைம் இல்லை. எப்போவும் மனசில் நினச்சிட்டு இருப்போம், எப்போவும் நம்ம வேண்டிப்போம். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்னால தான் நம்ம இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம். இன்னும் நம்ம வாரிசுகள், நம்ம குழந்தைகள் எல்லோரும் நல்லா இருக்கணும். முன்னோர்கள் செய்த தவத்தால் தான் இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காது அப்படிங்கிறத நம்ம ஸ்திரமாக நம்பின்னு இருப்போம். அவளோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்மளுக்கு என்றைக்கும் உண்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பேசினது அப்பாவை பற்றி. அப்பாவோட ஆசீர்வாதத்தை வேண்டி நன்றி. ஸ்ரீ ஆர் ராகவாச்சாரோட 100வது பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நான் அவர் மாப்பிள்ளை. அவரை பற்றி சில வார்த்தைகளை எனக்கு சொல்லணும், உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு அவன் பசங்க கேட்டார். எனக்கு அது மிகவும் சந்தோஷமாச்சு. அவர் 1971 எனக்கு தெரியும். அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், டெடிக்கேட்டட் பர்சன். அவர் ஜாஸ்தி பேச மாட்டார். அவர் கோவப்பட்டும் நான் பார்த்தது கிடையாது. அவர் கும்பகோணத்தில் தாசில்தாராக இருந்தார், நான் பெங்களூரில் இன்ஜினியராக இருந்தேன். அடிக்கடி நம்ம மீட் பண்ண முடியாட்டாலும் மீட் பண்ணினதப்போ அவர் ரொம்ப கௌரவமாக ரொம்ப பேசுவார். அவர் சில சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் என் காதில் ஒலிச்சிருக்கு. அவர் ஃபேமிலியை
முன்னால் கொண்டு வரதுக்கு காரணமே அவர் வைஃப் ஸ்ரீமதி லக்ஷ்மி. அவங்க 2 பையனை இன்ஜினியரிங் பண்ணி, ஒரு பையனை அக்ரிகல்ச்சரில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி, அவன் பொண்ணுக்கு என்னென்ன நல்லது சொல்லிக் கொடுக்கணுமோ அத்தனை சொல்லிக் கொடுத்து அந்த ஃபேமிலியாக முன்னால் கொண்டு வந்திருக்கான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால் அவர் பொண்ணு மദ്രാஸில் கவர்மெண்ட்டில் உத்தியோகத்தில் இருந்தாள். அந்த காலத்தில் பொன் பசங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூடாதுன்னு நம்ம பெரியோர்கள் நினைப்பார். எனது ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால எங்கள் பெரியோர்கள் சொன்னதை இஷ்டப்படி வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். நமக்கு இப்போது 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எங்கள் ஒய்ஃப் பத்மா, அவங்க 2 பசங்க, 2 மாட்டு பொண்ணுங்கள், 3 பேரன், ஒரு பேத்தி. அவளெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து இன்றைக்கும் பண்ணிட்டு அவளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கா. எனக்கு அத்தனை எது என்னென்ன பண்ணணும்னு அத்தனை தெரியாது. அத்தனையும் அவள் தான் பார்த்து 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 பண்ணுவோம். அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராகவாச்சார் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் டைப். அந்த காலத்தில் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், இன்டர்நெட் அந்த வசதிகள்லாம் இருக்குல்ல. அதனால் கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை பண்ணி ரிப்போர்ட்டுக்கெல்லாம் தயார் பண்ணணும். நான் சில டைம் கும்பகோணம் போயிருக்கிறச்சே அவர் ராத்திரி 9 மணி 10 மணிக்கு தான் வருவார். அவர் பார்க்குறதே கஷ்டம். நான் கேட்டப்போ நான் ஊருக்கு போயிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி வேலை இருந்தது, அவளை மீட் பண்ணமான்னு சொல்லுவார். அதனால் அதே மாதிரி அவர் பசங்களுக்கும் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அவரை சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த காலத்தில் அப்பா அம்மாவை ஜாஸ்தி கவனிக்காத இருக்கிற பசங்களே ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கிறச்சில அவர் பெரிய பையன் ஸ்ரீதர், அவர் தம்பி வரதராஜன், அவர் இளைய தம்பி ராமதுரை, அவர் மகள் பத்மா, எல்லாரும் அவர் மேலே அன்றைக்கும் ரொம்ப கௌரவம் வச்சுருந்தார். அதே கௌரவம் இன்றைக்கும் வச்சுருந்து அவரை நினைக்காத நாள்களே கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவள் எல்லாரும் பெரிய உத்தியோகத்திலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு அவருக்கும் பேரம் பேத்திகளாக இருந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்த அவர் ஒய்ஃபும் என் ஒய்ஃபை பற்றி எனக்கு ரொம்ப கௌரவம் உண்டு. என்னென்னா ஒரு எனக்கு மாப்பிள்ளைன்னு இல்லாத ஒரு பிள்ளை மாதிரியே நினச்சி எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுவான். இந்த மாதிரி இந்த ஒரு அக்கேஷனில் நீங்கள்லாம் வந்து அவரை நினச்சி கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீ உப்புலியப்பன், ஸ்ரீ வெங்கடாஜபதி, ஸ்ரீ சித்தி சாய்பாபா, ஸ்ரீ மந்த்ராலயவர், ராகவேந்திர சுவாமி, உங்கள் ஃபேமிலி, உங்களுக்கு எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அருள் செய்யணும் என்று நான் விஞ்ஞாபிக்கிறேன். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து உங்களெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இன்னொரு விஷயம், உங்களுக்கெல்லாம் என் மனமார்ந்த நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். என்னுடைய தந்தையார் திரு ராகவாச்சாரி அவருடைய பர்த் சென்டினரி சம்பந்தமாக நான் சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோவை தயாரித்திருக்கிறேன். என்னுடைய தந்தையார் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ஏகப்பட்டது இருக்குது. ஒரு வீடியோக்குள்ளே இதை அடக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல.
எனவே நான் என்னோட முயற்சியை செய்கிறேன். நான் பிறந்ததிலிருந்தே எங்கள் அப்பாவுக்கு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் 3 பேர் பிரதர்ஸு, அக்கா ஒரு சிஸ்டர். இந்த 4 பேரையும் எப்படியாவது நல்ல ஒரு இடத்துல அவளை கொண்டு வரணும், நல்ல உயர்ந்த இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவங்க என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப குறியாக இருந்தாங்க. அதே சமயம் அவர்களுடைய அன்பு காட்டுதலை வந்து நினச்சி பார்த்தா ஒரு கடலே போராது. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து எங்கள் மேலே அன்பு செலுத்தினார்கள். அதற்காக வந்து பிள்ளைகளையோ பெண்ணையோ ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் வளர்க்கலை, ரொம்ப கண்டிப்பாகவும் வளர்த்தார்கள். அதில் அவர்கள் ரொம்ப குறியாக இருந்தார்கள். எனக்கு வந்து நல்லா நினைவு இருக்கு, எங்களுடைய குலதெய்வமாக உப்புலியப்பனை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எங்கள் அப்பா தான். எப்படி பண்ணுவான்னா, ஒவ்வொரு சிரவணமும் காலையில் 5 மணிக்கே எழுந்து அவர் குளித்து என்னையும் வந்து குளிக்க வைத்து அம்மா வந்து என்னை ரெடி பண்ணி விடுவா. என்னை அவர் சைக்கிள் கேரியரில் ஏற்றி உட்கார்த்து வைத்து கொண்டு உப்புலியப்பன் கோவிலுக்கு சைக்கிள்லேயே அழைச்சின்னு போய் அங்கே வந்து கோவில் ஏர்லி மார்னிங் தரிசனத்துக்கு அப்புறம் ஆராதனத்துக்கு நாளை ஆகிடும் அப்படின்ட்டு ஏர்லி மார்னிங் தரிசனத்துக்கு அழைச்சின்னு போய் ஒவ்வொரு சிரவணமும் அவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கார். கொண்டு வந்து ஆற்றுல விட்டுட்டு அப்புறம் ஆஃபீஸ் போவார். வேலையிலும் அவர் ரொம்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு இருக்கிறவாளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட சின்சியாரிட்டி அண்ட் ஹானஸ்டி கம்பேரே பண்ண முடியாது. அவர் நல்ல உத்தியோகத்தில் தான் இருந்தார், அரசு உத்தியோகம். ஆனால் எதுக்கும் அதிகமாக ஆசைப்பட்டது இல்லை. வெரி சிம்பிள் பர்சனாலிட்டி. எல்லோருடையும் நன்கு பழகுவார். அதை நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன். அவரை நாடி வருபவர்களை அவர் வந்து நடத்துகிற அந்த இனிமையான தருணங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். யாரையும் அவர் கடிந்து கொண்டு நான் பார்க்கல. அதே போல் அவர் உத்தியோகத்தில் அடைந்த வெற்றிகளை எல்லாமே வந்து பிள்ளைகளும் வெற்றி அடையணும்னு அவர் ரொம்ப விரும்பினார், ஆசைப்பட்டார். இன்னைக்கு நாங்கள் 4 பேரும் இந்த நல்ல நிலைமையில் இருந்துட்டு வீடுகள், கார்கள் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கோன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எங்கள் அம்மா அப்பாவோட இளம் வயதில் செஞ்ச அவங்களுடைய தியாகம்தான். நாங்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காகவே, நன்னா படிக்கணுங்கிறதுக்காகவே எங்கள் அப்பா வெளியூர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனபோது அவருக்கு வந்து நல்ல பங்களோ வந்து அரசு சார்பில் குவார்ட்டர்ஸாக கொடுப்பா. அதெல்லாம் கூட அவர் வேண்டான்னு சொல்லிட்டு, குழந்தைகள் நல்லா படிக்கணும், அடிக்கடி அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கிற ஊரான அந்த கும்பகோணத்தில் வந்து எங்களுக்கு அங்கேயே இருந்து அம்மா இருந்தால் நாங்களும் கூட இருந்தோம். அப்பா போயிட்டு வருவார். அந்த மாதிரி அவள் அந்த தியாகத்தை அன்றைக்கி அவள் பண்ணாள். நாங்கள் ஸ்கூலில் வந்து நன்னா படிக்கிறோமாங்கிறத ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவா, சொல்லி தருவா, அதெல்லாம் பண்ணுவாள். ஆனால் அவருக்கு நிறைய டைம் இருக்காது. ஏன்னா வெளியூர் போய் வேலை பார்க்கணும், அந்த வேலைக்கும் வந்து நிச்சயமான டைம்கள் கிடையாது. கொஞ்சம் அந்த டாலுக்கில் ஹெட்டு லெவலில் இருப்பாள். அதனால் ரொம்ப கிட்ட உட்காந்து பண்ண முடியாது. ஆனால் வெரி நிறையா இன்ட்ரெஸ்ட் எடுத்து எங்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். நான், முரளி மற்றும் மற்ற 2 பேரும் எல்லாருமா சேர்த்து ஸ்கூலில் வந்து நாங்கள் வாங்குகிற அந்த ஆனுவல் டேயில் போய் பரிசுகள்லாம் வாங்குறது. இந்த கட்டுரை போட்டி, இந்த முரளி வந்து ரொம்ப நல்லா பேச்சு போட்டு தமிழில் நல்லா பேசுவான். அவன் அதில் ரொம்ப கெட்டிக்காரன், அதில் வாங்கினான். அதே மாதிரி நான் ஆங்கில கட்டுரைகள் எழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பரிசுகள். கிளாஸில் இருக்கிற மற்ற எக்ஸாமினேஷனில் வந்த பரிசுகள் எல்லாமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதை கொண்டு போய் காட்டுவோம். அம்மா வந்து ஆனுவல் டே ஸ்கூலுக்கே வந்துடுவா. வந்து நாங்கள்லாம் போய் ஒருத்தராக திருப்பி போயிட்டு வரதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவா. அப்பாட்ட வந்து சொல்லுவா. இது மாதிரி
குழந்தைகள் முன்னேற்றம் ஆகணுங்கிறதுக்காகவே அவள் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளாக நடத்திண்டான். பெரிய இதெல்லாம் கிடச்ச போது அதெல்லாம் அனுபவிக்கலாம். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த லெவலில் இருக்க முடிஞ்சுது. அதே மாதிரி அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதுக்கு அவர் வந்து எனக்கு நினைவு இருக்குது, கதிராமங்கலம்ங்கிற ஒரு ஊர் நன்னிலத்துக்கிட்ட, இது நீடாமங்கலத்துக்கிட்ட, அங்கே நீடாமங்கலம் இல்லை சாரி மாயவரம் அதுக்கிட்ட இருக்கிற ஊர். அங்கே வந்து குற்றாலம், எஸ் மாயவரத்துக்கிட்ட ஒரு குற்றாலம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஒரு ஜோசியர் இருந்தார். அந்த ஜோசியர்கிட்ட தான் போவார். எத்தனை ஜாதகம் அவர் திருப்பி பார்த்து அப்புறம் இன்னும் நல்லாதான் கிடைக்குமே உங்களுக்கு அப்படிலாம் சொன்னாலும் அசர மாட்டார். கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போவார். போய் அவர்கிட்ட இது பண்ணி எங்கள் 4 பேருக்குமே அவர் வந்து அந்த மாதிரி உயர்ந்த ஜோசியர்கள்கிட்ட கேட்டு நல்ல குடும்பத்தில் இருக்கிற பெண்களையோ மாப்பிள்ளையோ தேர்ந்தெடுத்து எங்களுக்கு வந்து திருமணங்கள் செய்து வச்சார். ரொம்ப ஆசையாக பண்ணி வச்சார். இன்னும் சொல்லணும்னா எங்கள் அக்காவுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பியது, அவரும் சரி எங்கள் அம்மாவும் விரும்பியது அவங்க நிறைவேற்றினாங்க. எங்கள் 3 பேரையும் வெளியூரில் போய், அதாவது அவளுடைய அன்னைக்கு இருந்த நிலைமையில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 3 பேரையுமே ஒரு என்ஜினியரிங், என்னோட வரதராஜனை வந்து அக்ரிகல்ச்சர் அதை மாதிரி சேர்த்து நல்ல காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும்னு அப்படி சேர்த்து எங்களுடைய முன்னேற்றங்களை அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்கள் வேலையில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயரும்போது அவர்கள்கிட்டையே இருந்து எங்களுடைய முன்னேற்றங்களெல்லாம் அனுபவித்து நாங்கள் எப்படி சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம் அப்படிங்கிறத பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சு வீடு எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துட்டேன்னா, குரோம்பேட்டைக்கு ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் தானே ஏதோ பேப்பர் பிடிச்சி விட்டு அங்கே போய் அங்கே ஒரு லேஅவுட்டை பார்த்து அதில் ஒரு பிளாட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸை கொடுத்துட்டு ரசீதை வாங்கிட்டு வந்துட்டான். எனக்கு என்னடா அது எப்படி நம்ம அவங்களோட கட்ட முடியுமா இதெல்லாம் அப்படின்லாம் இருந்தது. இதெல்லாம் பண்ண முடியும்டான்னு என்னை என்கரேஜ் பண்ணி ஆஃபீஸில் லோன் போட்டு மாதம் கிடச்சி அதனால் 2 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த ஒவ்வொரு செங்கல் வைக்கையும் கூடவே இருந்து பார்த்து அதை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்லாம் சொல்லி அங்கே இருக்கிற மேசன் வாட்டெல்லாம் அதை ஒரு டெவலப்டு ஹவுஸாக கொண்டு வந்ததே அவர் தான். இன்க்ளூடிங் வாட்டரிங் த வால்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் திஸ் when it was developing. அவரே மேலே ஏறி போய் படத்தில் எடுத்து தண்ணி கொட்டி இது பண்ணுவார். நான் கூட அப்பாவை ஜாக்கிரதைப்பான்னு பயப்படுவேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வேண்டிய சாமான்கள், கிளாசட்ஸு அதெல்லாம் தானே போய் எங்கேயோ வாங்கிட்டு வந்து குரோம்பேட் ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து ரிக்ஷா வச்சுட்டு அங்கே போயிட்டு கொடுத்து அதை இன்ஸ்டால் பண்ண வைப்பார். அதெல்லாம் ரொம்ப பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எனக்கு வந்து அந்த வீடை கட்டி கொடுத்தாரு. சமயத்தில் தடங்கள் இந்த அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் லோன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் அப்படிலாம் இருக்கும்போதெல்லாமும் அவர் டெய்லி போய் அதை பார்ப்பார். ஸோ அவர் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லாத்துலேயும் தானே இன்வால்வ் ஆகணும், தானே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணணுங்கிற அந்த இதில் அவர் பண்ணார். அது மாதிரி ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் அன்பும் இன்னொருத்தட்ட பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வேறு பிள்ளைகள் அப்பாக்கள் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்குமே சொல்லுவேன், எங்கள் 4 பேரை பொறுத்த வரைக்குமே அங்கே அம்மா அப்பா மாதிரி கிடைக்கும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா அவருடைய ரேலே சைக்கிள். அந்த ரேலே சைக்கிள் அவர் ஓட்டின்னு வர அந்த ஒரு அழகு, அவருடைய அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் பார்த்தாலே ரொம்ப வியப்பாக இருக்கும். நான் வந்து என்ன அருகிலேயே வச்சுப்பார் எப்போதும்.
அப்படி பார்க்கும்போது அவர் ஒரு 6 மாதத்துக்கு ஒருத்தர் அந்த சைக்கிளை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து வெறும் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும், பாக்கி எல்லாம் ஒரு வாளியில் கெரசின்குள்ளே இருக்கும், குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாம். அதெல்லாம் அவரே கழட்டி அவரே திருப்பி அசம்பிள் பண்ணி முழு சைக்கிளாக கொண்டு வந்து இதுக்கெல்லாம் அவருக்கு தனி ஆர்வம். இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அவர் தானே செய்யணும்னு விரும்புவார். அதை நான் பார்த்துருக்கேன். அவர் அவருக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிக்கும், சினிமாக்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களோட சினிமாக்கள்லாம் வருவார், வந்து என்ஜாய் பண்ணுவார். ஆற்றுல டிவி போட்டு அதில் தனி பாட்டுகள்லாம் தனியாக டேப், அந்த காலத்தில் வீடியோ டேப், அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் ப்ளே பண்ணுவார். அதுலேயும் அவருக்கு ஆர்வம் அதிகம். அதே மாதிரி பேரன்கள் பேத்திகள் அவ மேலெல்லாம் கொள்ளை ஆசை அவருக்கு. அவளுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் அவர் செய்வார். மதுரையில் டைரக்டராக இருக்கும்போதெல்லாம் அவர் எங்களோட கொஞ்ச நாள் இருந்தார். அப்போது முரளி திருவனந்தபுரத்தில் இருந்தோம். அப்போ அவர் நிறையா குழந்தைகளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறது, அவளை ஸ்கூல் ரெடி பண்ணுறது, அல்லது அவளை ரிக்ஷாவில் அனுப்பிச்சிட்டு தான் பின்னாடி சைக்கிளில் போவார். ஸ்கூலில் போய் அவளை இறக்கி விட்டு அனுப்பிச்சிட்டு திருப்பி சைக்கிளில் போட்டு வருவார். அவர் என்னென்னா அவருக்கு தானே தான் சைக்கிள் ஓட்டணும். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகலாம்ப்பான்னு சொல்லி மதுரையில் இருக்குச்சு, நானும் வளர்ந்துவோம். மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு, வா நான் சைக்கிள் ஓட்டுறேன், நீ பின்னாடி உட்காந்துக்கணும்னா மாட்டேன்ட்டார். நான் தான் ஓட்டுவேன், நீ பின்னாடி உட்காந்துக்கணும் அப்படி சொல்லிட்டாரு. அது போய்ட்டு வந்தோம், அதையும் போய்ட்டு வந்தோம். அந்த வயசுலேயும் அவருக்கு அப்போ கிட்டத்தட்ட அவருக்கு 65-66 வயசு ஆயிடுச்சு. அவர் தான் சைக்கிள் ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வம் அவருக்கு. இன்னும் நினச்சி பார்த்தோன்னா அவர் பல இடங்களுக்கு போகிறதுல ரொம்ப ஆசைப்படுவார். ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் கூட எங்களுடைய குழந்தைகளுடைய என்ஜாய் பண்ணி அங்கே சுற்றி பார்க்கறது, அதில் நிறைய ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிறதுலாம் அவர் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பண்ணுவார். இதே மாதிரி தான் இந்த அவருடைய கடைசி ஒரு ட்ரிப்புங்கிறது இந்த குற்றாலமுக்காக போகும்போது தான் நடந்தது. அங்கே போன போது பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு அருவிலையும் தனித்தனியாக குட்டி குட்டியாக இருக்கிற பெரிய அருவி எல்லாத்துலேயும் நான் குளிப்பேன், தனித்தனியாக போய் குளித்தார். எங்களையும் எடுத்துன்னு போவார். அந்த மிகப்பெரிய ஃபால்ஸ் இருக்கு பாருங்க, மெயின் ஃபால்ஸ், அதில் நாங்கள்லாம் வரவே மாட்டோம்ட்டோம். ஆனால் அவர் விடலை, அவர் மட்டும் போய் அந்த ஃபால்ஸ்லேயும் குளிச்சுட்டு தான் வந்தார். ரொம்ப சந்தோஷமாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிண்டு ஹோட்டலுக்கு போய் அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்தது, அந்த சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேரம் ஒரு ஹோட்டல் இருந்தது, அங்கே போய் அவருக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பி ரயிலில் வரும்போது அவருக்கு அந்த முடிவு ஏற்பட்டது. ஆனால் அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவருக்கு அந்த சமயத்தில் தெரிஞ்சு போய் அவர் உப்புலிப்பான்னு ஒரு அந்த ரயில் போயிட்டே இருந்துச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பேத்து விட்டு அது இதுவாகி அப்கோர்ஸ் விருதுநகர் வரும்போது அவருக்கு இது முடிஞ்சு போச்சு. கீழே இறங்கி சேரில் உட்காந்து வச்சோம், அவர் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது வரைக்கும் அவர் அந்த அந்திம சுதிங்கிறத அவர் சொல்லிகிட்டே இருந்தார். அது பெரிய ஆச்சரியம். அது பற்றி யாருக்குமே கிடைக்காது. ரொம்ப உயர்ந்த ஆத்மாக்களுக்கு தான் அந்த இது கிடைக்கும். அதனால் அவர் கண்டிப்பாக மோட்சம் கிடைச்சிருக்குன்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம். அங்கேருந்து அவர் இங்கே எல்லோரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அம்மாவோட சேர்த்து குடும்பத்தை வழி நடத்தின்றிருக்கார். இன்று அவருக்கு 100வது பிறந்த நாள். அந்த 100வது பிறந்த நாளில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா கூடிய அவருடைய நினைவுகள் எல்லாம் நம்ம பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இந்த கெட் டுகெதர் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் எல்லோரும் அவரை நினைவுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி. ஹாய் ஃபேமிலி மெம்பர்ஸ். இப்போ இன்றைக்கி
அப்பாவோட 100th பர்த் சென்டினரி செலிப்ரேட் பண்ணணுன்ட்டு நம்ம டிசைட் பண்ணதுனால நவம்பர் 30th அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட அப்பாவோட தங்கள் லைஃப்பில் இருக்கிற சில என்னென்ன ஷேர் பண்ணணுமோ அதை பண்ணலான்றது அது ஒரு ஷார்ட்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு கல்யாணம் ஆனது வந்து 1981 செப்டம்பர். அப்போ வந்து இவ வந்து எல்லாருமே பொண்ணு பார்க்க வந்தது வந்து April 3rd அன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே நினைக்கிறேன். ஸோ அன்றைக்கி வந்திருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அப்பாவை பார்க்கச்சே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவர் மாதிரி எனக்கு அபிப்பிராயமாக இருந்தது. எங்கள் மாமியார் அவெல்லாம் கொஞ்சம் முதல்லேருந்தே என்னோட நல்லா சிரித்து பேசுவாள். பட் மாமனாரை நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் அவர் கொஞ்சம் ரிசர்வ்டு போல இருக்க, ரொம்ப பேச மாட்டார்னு நினச்சிட்டேன். ஆனால் கல்யாணம் ஆன அப்புறம் நான் அவரோட பழக எனக்கு புரிஞ்சுது. அவர் ஜென்டில்மேன், ஒரு ஜெம் மாதிரி. அண்ட் குழந்தைகள் கிட்டெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பார். பையன்கள்லாம் வந்து அப்பாவை அந்த ஏஜ் இது எனக்கு வேடிக்கையாக இருக்கும். இவர் வந்து அப்பாவோட மடியிலேயே போய் படுத்துப்பார். எங்கள் மாமனார் கீழே உட்காந்துருந்தாருன்னா எங்கள் ஆத்துக்கார் போய் அவரோட மடியில் தலை வச்சு படுத்துப்பார். எனக்கு முதல்ல அது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். அப்புறம் தோணிட்டு அது அப்பா பையன்களுக்குள்ள இருக்கிற க்ளோஸ்னஸ் போல இருக்கு. இவர் மட்டும் இல்லை, எங்கள் மச்சினர்கள் 2 பேருமே அந்த மாதிரி தான் அப்பா கிட்ட இருப்பா. அண்ட் அவர்கிட்ட நான் ரொம்ப முக்கியமாக அட்மையர் பண்ணது என்னன்னா, 4 பசங்களையும், நாத்தனார் எனக்கு பெரியவா பொண்ணு, அதுக்கப்புறம் 3 பையன்களை எல்லாரையுமே ஒரே மாதிரி ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்பா அம்மாவோட வளர்ப்பு போல இருக்கு. எங்கள் மாமனார்னு சொல்லச்சே மாமியாரை சொல்லாத இருக்க முடியாது. ஏன்னா அவளோட பார்ட்டிசிபேஷனும் நிறைய இதில். எங்கள் மாமனார் வந்து ரொம்ப லக்கியாக இருக்கணும். எங்கள் மாமியார் வந்து அவருக்கு ஒய்ஃபாக கிடச்சிது. அவர் வந்து வேலை விஷயமா அடிக்கடி வெளியூர்லாம் போயிடுவாராம். அப்போ வந்து எங்கள் மாமியார் தான் கம்ப்ளீட்டாக ஃபேமிலியை பார்த்துட்டு இருக்கா. பசங்களுக்கு வந்து படிப்புக்கு இதுக்கு எல்லாம் சொல்லுவாப்பா. அவள் எப்போதுமே அது ஒரு அழகான கதையாக சொல்லுவா, கேட்க நல்லா இருக்கும். ஏன்னா அவளோட அனுபவங்கள் வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த டயத்தில் அவரோட சேலரியில் 4 குழந்தைகள் படிக்கணும், 4 பேரும். அவளுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தரணும். அதே மாதிரி மாமியார் மாமனார் ஒரு 6 பேர் உள்ள ஒரு ஃபேமிலிக்கு வேண்டியதை பண்ணணுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான். அப்போது அதை தனியாக வேற மேனேஜ் பண்ணியிருக்கா எங்கள் மாமியார் நிறைய தடவை. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மாமனார் வந்து எங்கள் மாமியார்கிட்ட வச்ச ஃபுல் இது, அவளுக்கு மேலே ஒரு நம்பிக்கை, அவள் பார்த்துப்பா அப்படிங்கிறது. அதே மாதிரி எங்கள் மாமியார் நடந்துட்டா. எங்கள் மாமனார் சொல்ல ஆரம்பிச்சுட்டே எனக்கு கண்டிப்பாக எங்கள் மாமியாரை பற்றியும் வந்துட்டே இருக்கு. ஏன்னா அவளோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து மாமனார் நிறைய அட்வைசஸ்லாம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் வந்து இன்னி வரைக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவர் சொல்லுவார், தாங்க வந்து வீடு வாசல் சொத்து எல்லாம் வாங்கலை, பட் பசங்க 3 பேரையும் பாய்ஸுக்கு வந்து படிப்பு தான் முக்கியம், படிப்பு இருந்தால் எல்லாமே தானே வந்துடும் அப்படின்னு சொல்லுவார். அது 100% உண்மைங்கிறத நான் அவள் கல்யாணம் ஆன அப்புறம் இவாளோட ஒவ்வொருத்தரும் அவளை நல்ல பொசிஷனில் பார்த்துருக்காரு. எங்கள் மாமனார் இவரும் நல்ல வேலையில் இருந்தார். எல்லாரும் ஒரு வீடு என்ன 3 வீடு வாங்கிறது, ஒரு கார் இல்லாத 3 கார் வாங்குற அளவுக்கெல்லாம் வசதிக்கு காரணம் வந்து அவள் கொடுத்த அந்த படிப்பு தான். அதை வந்து தீர்க்கதரிசியாக அவர் பார்த்து அழகாக பண்ணியிருக்கார். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு பேரண்டோட இது சரி, அப்பா அம்மா 2 பேரோட வளர்ப்புனால தான் இந்த சக்ஸஸ் கண்டிப்பாக இருந்திருக்க முடியும். ஸோ அதில் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப மரியாதை. அப்புறம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பாய்ஸ். எனக்கு 1982 ஜூனில் முதல் பையன் பிறந்த போது அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரச்சே எங்கள் மாமனார் என்கிட்ட சொன்னது ரொம்ப இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. நீ அழகான நம்ம ஆத்திரேய கோத்திரத்துக்கு அழகான இதை கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டார். எனக்கு அது ஒரு பெரிய இது என் கையில் எதுவும் இல்லை, பகவான் கொடுத்தது குழந்தைகள் பிரசாதம்னு இருந்தாலும் எனக்கு அவர் அப்படி சொன்ன போது தான் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய அக்கேஷன்ஸ் அப்பாவோட வெளியெல்லாம் போயிருக்கோம். எங்கள் ஆத்துக்கார்
டெலிஃபோன்ஸில் இருந்ததுனால நாங்கள் அடிக்கடி டூர் மாதிரிலாம் போவோம். அவரோட ஹாலிடே, அவர் எங்கேயாவது இன்ஸ்பெக்ஷன் போகிறச்சே எங்களுக்கு ஹாலிடேஸ் இருந்தால் என் பசங்களோட கிளப் பண்ணிட்டு பெரிய பையன், சின்ன பையன், நான், இவர், எங்கள் மாமியார் மாமனாரோட போயிருக்கோம். நிறைய ட்ராவல் பண்ண இப்போ ஒவ்வொரு தடவையும் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது. எல்லாமே ஒரு என்ஜாயபிளாக இருந்தது. அவரை நான் முதல்ல நினச்ச அளவுக்கு அவர் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, ஜாலியாக இருப்பார். நிறைய கலாட்டாவும் பண்ணுவார். அண்ட் எப்போதுமே அப்பா ஜாலியாக இருப்பாள். ஒரு கவலை எல்லாம் இருக்காது அப்பாவுக்கு. ஒரு என்ன டேக் இட் ஈஸிங்கிற மாதிரி அந்த மாதிரி. அதனால தான் நான் நினைக்கிறேன் அவருக்கு எந்தவித ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததே இல்லை. எப்போதுமே ஆக்டிவாக இருப்பார், ஹெல்த்தியாக இருப்பார். அவரோட துணிகளை அவர் தான் துவைச்சுட்டார். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வேலைக்காரெல்லாம் வச்சா கூட அவர் என்னமோ அவரோட துணிகளை அவரே தான் துவைச்சுப்பார். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். கேட்டு கூட பார்த்துட்டோம், இல்லை வேண்டாம், என்ன ஒரு 4 துணி தான், அதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் என் குழந்தைகளோட, பேரன்களோட அவர் என்ஜாய் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள்கிட்ட தானும் ஒரு சின்ன குழந்தையா மாறி சீண்டுவார். அது பசங்க இரிட்டேட் ஆகிறத பார்த்து அவருக்கு அதில் ஒரு சிரிப்பு வரும். அப்புறம் பசங்களும் புரிஞ்சுப்பா தாத்தா விளையாட்டுக்கு பண்ணுறான்னு. இதெல்லாமே ஒரு அழகான அனுபவங்கள். அதுக்கப்புறம் அவர் பண்டிகைகள் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நாங்கள் செங்கல்பட்டில் இருந்தோம். எங்கள் மாமியார் மாமனார் என்னோட மச்சினார் முரளி, ஷீலா அவளோட இருந்தா. ஏன்னா அவள் பேங்க்கில் 2 பேரும் வெளியில் போகிறா, அவளுக்கு சப்போர்ட் வேணும்ன்ட்டு அவகிட்ட இருந்தா. இப்போ நாங்கள் பண்டிகைகளுக்கு வரச்செல்லாம் ரொம்ப அழகாக ஆசீர்வாதம் பண்ணுவார். சம்டைம்ஸ் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். எங்கள் 2வது மச்சினர் பாபுக்கு சினிமா பார்க்கறதுன்னா ரொம்ப ஆசை. அவர் வரச்சே ஒரு நாளைக்கு 3 சினிமாவாவது போவார். அப்போ அப்பா அம்மாவை சேவிக்கிச்சே எங்கள் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணுவார். சீரும் சிறப்புமா நிறைய சினிமாவை பார்த்துட்டு சந்தோஷமா இரு அப்படி சொல்லுவார். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும், ஆனால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் நாங்கள் மதுரையில் இருக்கச்சே ஐ திங்க் 1992 தான் அவரோட லாஸ்ட் இது. அப்போ அவர் குற்றாலம் போனோன்னு சொல்லிட்டு என் பசங்க, இவரோட எங்கள் மாமியார், என்னோட 2 பசங்க, 2வது மச்சினர் பாபு, அவர் ஒய்ஃப் கீதா, எல்லாரும் பிளான் பண்ணிட்டு போனா. என்னால் போக முடியல. என்ன அப்போ எனக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் இருந்தது பிஎட்ல. அவள் லீவ் தரமாட்டேன்ட்டா. சாட்டர்டே சண்டே கூட அவளுக்கு போய் அங்கே நான் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். அதனால என்னால் போக முடியல. அவர் கிளம்பச்சே வாசல் அவர் சொல்லிட்டு கிளம்பினது இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. நானும் அம்மாவும் எப்போதும் உங்கள் கூட இருக்கச்சே நானே வாசகதவெல்லாம் போட்டுடுவேன். இப்போ நாங்கள் யாரும் இல்லை, எல்லாரும் ஊருக்கு போகிறோம், நீ பத்திரமா உன்னை பார்த்துட்டு வாசகதவை போட்டுக்கோ, ஜாகிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். அங்கே போய் ரொம்ப ஜாலியாக குற்றாலம்ல எல்லா அருவிகளிலையும் ஒரு இந்த இதுன்னு சொல்லுவா பாருங்க, எல்லா அருவிலையும் குளிச்சு என் குழந்தைகளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து, பசங்க தாத்தா ஃபுல் பேண்ட்டே போட்டுன்னு பார்த்தது இல்லைன்னு சொன்னதுனால புதுசாக போய் தைச்சுன்னு வந்தார். அந்த பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டுட்டார். அப்புறம் குற்றாலத்தில் எல்லா ஃபால்ஸ்லேயும் குளிச்சிருக்கார் ரொம்ப ஹாப்பியாக. எல்லாத்துலேயும் குழந்தைகளோட ஃபோட்டோ. அப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் வடை, பாயசம், அதோட சாப்பாடு, அப்பளம், அதெல்லாம். அப்பா கூட என்னோட குழந்தைகளுக்கு அப்பளம் பிடிக்கும்னு கேட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுத்தாராம். ஸோ ஐ திங்க் அதுக்கப்புறம் அந்த லஞ்சுக்கு அப்புறம் ஐ திங்க் 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஐ திங்க் அவரோட லாஸ்ட் இது வந்துடுது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கச்சே ஒன்றுமே இல்லை, ஸ்வெட்டிங் தான் இருந்ததுன்றா, கொஞ்சம் வாமிட்டிங் இருந்துதான். ஸோ அப்போவே அவருக்கு சிவியர் அட்டாக் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எவ்வளோ பாக்கியசாலிங்கிறத எப்படின்னா, பெருமாள் அவருக்கு கடைசியில் வலியோ வேதனையோ கொடுக்காத ஒரு பூவை சாஃப்டாக ஒரு செடியிலேருந்து ஒரு பூ வலிக்காத பறிக்கிற மாதிரி அவரை அப்படியே பறித்து எடுத்துன்னு போயிட்டார். அவரோட அந்த சோல் எவ்வளோ கிரேட்டுங்கிறது கடைசியில் கூட அவருக்கு பெருமாளோட பேரை சொல்கிறார். உப்பிலியப்பா நாராயணா, உப்பிலியப்பா நாராயணாங்கிறாளாம், சொல்கிறாராம். எங்கள் மச்சினர் ஏதோ கேள்வி கேட்டிருக்காரு, உனக்கு காற்று போறலையாப்பா அப்படின்ட்டு. அப்போ கூட தலையை அசைச்சு பதில் சொல்கிறாரே தவிர வாயிலேருந்து அந்த நாமாவளி அவருக்கு நிற்கலை. அது சொல்லிகிட்டே இருந்திருக்கார்.
அதில் என்ன ஆச்சரியம்னா, நம்ம வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாமே சொன்னது என்னென்ன, என்னோட அந்திம காலத்தில் கடைசியில் என்னால் வாய் எப்படி இருக்கும், என்னோட நினைவு தப்பி போயிருக்கலாம், என்னால் பேச முடியாத போயிருக்கலாம். ஸோ அதனால இப்போதே நான் சொல்கிறேன், நாராயணாங்கிற பேரை நான் இப்போவே சொல்கிறேன், இப்போ சொன்னதை நீ கணக்கில் எடுத்துக்கோ, கடைசியில் என்னோட அந்திம இதில் நீ தான் வந்து எனக்கு கை கொடுத்து கூட்டுன்னு போனோன்னு. ஆனால் எங்கள் மாமனார் வந்து எவ்வளோ பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆத்மாவாக இருக்கணும்னு அவரோட கடைசி இதில் அவர் வந்து அவரோட இதுலேயே அழிச்சுட்டு போயிருக்கணும். அதனால தான் இவர் அவரை நேர பார்த்து சொன்னாரோ நம்ம உப்பிலியப்பா நாராயணான்னு. அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சது, அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்காகவே நான் இன்னி வரைக்கும் அவரோட ஃபோட்டோ வந்து கிச்சனில் வச்சுட்டு இருக்கேன். பார்க்கச்சே அது எத்தனை உத்தமமான சோல்ங்கிறது நினச்சி ஆச்சரியமா இருக்கு. வாழ்ந்த போதும் அவர் எந்த கஷ்டமும் படலை, சீரும் சிறப்புமா, நல்ல குழந்தைகள், நல்ல ஒய்ஃபு, ஒரு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம் மாதிரி எங்கள் மாமனாருக்கு அமைஞ்சுது. எங்கள் நாத்தனார் அவாத்துக்கார், எங்கள் நாத்தனார் ரொம்ப ஒரு ஜெம் அவர். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை. அதே மாதிரி 3 பசங்களுக்கு அமைஞ்ச மாட்டு பொண்களும் நான் என்ன சொல்வேன், எல்லாருமே பெரியவாளுக்கு அனுசரணையாக நடக்கிறவா. அவள் சொல்கிறத கேட்டு பண்டிகைகள் போதெல்லாம் அவள் என்ன சொல்கிறாளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒத்தரை விட்டு கொடுக்காத அப்படி இருந்தது. அதெல்லாம் எங்கள் மாமனார் மாமியாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய, ஏன்னா அவள் நல்லவான்றதுனால அவளுக்கு பெருமாள் அவளுக்கு அதை கொடுத்துருக்கார். ஸோ எத்தனை நாளானாலும் மறக்க முடியாதது எங்கள் மாமியாரோட மாமனார் இவளோட அட்வைஸ் ஆசீர்வாதங்கள் தான் இன்னி வரைக்கும் எங்களை நடத்திட்டு போகிறது. அது என்றைக்கும் எங்களுக்கு வேணுங்கிற பிரார்த்தனையோட இதை முடிச்சுக்கிறேன். பட் எங்கள் மாமனார் மாதிரி கடைசியில் நானும் சிரிச்சுட்டே சொல்கிறேன்னா, அவர் ஒரு ஜாலி பர்சன். அவர் கண் கலங்கி நான் பார்த்ததே இல்லை. பசங்களுக்கு உடம்பு வந்தால் ரொம்ப கவலைப்படுவார். எங்கள் ஆத்துக்காருக்கு ரொம்ப பிபி வந்து ஹையாக இருக்குச்சே அவர் பயந்து அவர் சாண்ட் பண்ணதெல்லாம் நினைவு இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இதில் ஒரு நிமிஷம் வருது அவர், ஆனால் பெருமாள் நாமாவளியை சொல்லிடுவார். ஸோ அதனால் எங்கள் மாமனார் மாதிரியே எல்லாருமே ஹாப்பியாக சிரிச்சுட்டு லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. சென்டினரி செலிப்ரேஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சில பேர் வாழ்நாள்லேயே அந்த விஷயம் நடக்கும். அந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப கொடுத்து வச்சவா, அந்த ஃபங்க்ஷன் அந்த செலிப்ரேட் பண்ணுறவா அதை விட பாக்கியசாலிகள். சில பேருக்கு அவங்க மறைந்த பிறகு அவங்களோட பிறந்த நாள் நூற்றாண்டை இந்த மாதிரி கொண்டாடுவோம். ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும். அந்த மாதிரிப்பட்ட எங்கள் மாமனாருடைய வாழ்க்கையை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அவரை பற்றின சில விஷயங்களை சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆனப்புறம் அவருக்கு மிக சிறிய காலம்தான் வாழ்ந்து வந்தார். அவர் இருந்த 10 ஆண்டுகளில் பெரும்பான்மையான நாட்கள் எங்களோட தான் இருந்தார். அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர் பண விஷயத்தில் ரொம்ப கட்டுப்பாடானவர். வரவு செலவு கணக்கை பைசா சுத்தமாக எழுதி வைப்பார். எனக்கு கல்யாணம் ஆனபோது நான் வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம்தான் ஆயிருந்தது. அப்போ என்ன சம்பளம் என்ன இதுங்கிற விவரங்கள்லாம் அவர் கேட்டார். கேட்ட பிறகு சம்பளத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்றோம், ஒரு 100 ரூபா வேணா நீ உன் செலவுக்காக வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ அடுத்த நாள் என்ன பண்ணார், ஒரு வங்கியிலேருந்து ஆர்டி ஃபார்மை வாங்கின்னு வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கி அந்த பணத்தை என் பேர்லேயே ஆர்டியாக ஓப்பன் பண்ணார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி நாம் பணத்தை எப்போவுமே சேமித்து வச்சுக்கணும், உங்ககிட்டயே இருந்ததுன்னா நீ அனாவசியமாக செலவழிச்சிடுவ அப்படின்னு சொன்னார். அந்த பணம் எங்களுக்கு பின்னால் நாங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப உதவியாக இருந்தது. அவர் சொல்லி கொடுத்த இந்த பழக்கத்தை தான் நான் இன்னி வரைக்கும் கடைப்பிடிச்சின்னு வரேன். அதனால தான் என்னோட 2 பொண்களை டாக்டருக்கு படிக்க வச்சு மிகப்பெரிய கல்யாணமாக பண்ண முடிஞ்சு இது சாத்தியமாச்சு. என்னோட பொண்களுக்கும் அந்த ஆர்டி போடுற பழக்கத்தை கற்றுக் கொடுத்து இன்னி வரைக்கும் அவளும் ஆர்டி போட்டு வரான். அடுத்து அவருக்கு மிக பிடிச்சமான டிஃபன் பூரி உருளைக்கிழங்கு. அதனால சண்டே எங்கள் ஆற்றுல பூரி உருளைக்கிழங்கு தான் பண்ணுவோம். அதை ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவார். புரட்டாசி மாதம் ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் வந்துடும். ஏன்னா அப்போ நாங்கள் வெங்காயம் சமைக்க மாட்டோம். உடனே ஐப்பசி மாதம் எப்போ பிறக்க போகிறதுன்னு காத்திருந்து வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் அவர் வாங்கிட்டு வந்துடுவார்.
வாங்கின்னு வந்ததும் அந்த சண்டேலேருந்து திருப்பி பூரி உருளைக்கிழங்கு தான். அவருக்கு சினிமா பார்க்குறது ரொம்ப இஷ்டம். நாங்கள் அமிஜிக்கரையில் இருந்தபோது லக்ஷ்மி தேட்டர், பழனியப்பா தேட்டர், முரளி கிருஷ்ணா தேட்டர்னு 3 தேட்டர் இருக்கும். அங்கே எப்போ புது படம் போட்டாலும் நாங்கள் 4 டிக்கெட் வாங்கி அவங்க 2 பேரையுமே கூட்டின்னு போயிடுவோம். அவள் ரொம்ப சந்தோஷமாக அந்த சினிமாவை எங்களோட பார்க்குறதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கும் அதில் அவளை கூட்டின்னு போகிறதுல ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு எந்த பொருள் வாங்கணுன்னாலும் அவருக்கு பிராண்ட் ஸ்பெசிஃபிக். பீரோ வாங்கணுன்னா காட்ரேஜ் பீரோ தான் வாங்கணும், ஃபேன் வாங்கணுன்னா கிராம்ப்டன் ஃபேன் தான் வாங்கணும் அப்படிங்கிறது அவரோட கொள்கை. எங்களுக்கு டிவி வாங்க வேணுங்கிற ஆசை வந்தது. அந்த காலத்தில் டைனோரா, ஒனிடா அப்படிங்கிறதுலாம் போட்டி போட்டு விற்பனை ஆச்சு. எங்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசை. ஆனால் அவர் கவர்மெண்ட் கம்பெனி தான் வாங்கணும், ஈசி டிவி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ஈசி டிவியே வாங்கினோம். அதில் அவருக்கு அவரோட பேச்சை கேட்குறோம் அப்படிங்கிறதுல அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. முதல்ல ஒரு அபார்ஷன் வச்சு, அதுக்கப்புறம் சிசேரியன் ஆகி ரெட்டை குழந்தை போயிடுது. 3வது முறையாக நான் கர்ப்பம் தரிச்ச போது அப்போ வேறு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்ளிகேட்டில் ஜுபேதா பேகம்னு ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கே போனோம். அப்போ அவளும் கூட வரேன், ட்ரிப்ளிகேட்டில் வந்தால் எங்களுக்கு ரத்னா கஃபேல டிஃபன் சாப்பிட பிடிக்கும், டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிச்சு அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வந்த பிறகு நாங்கள் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் போனோம். அந்த டாக்டர் என்ன சொன்னால்னா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அது கரெக்டு தான், ஆனால் ஃபீட்டஸ் அலைவாக இல்லை, அதனால் நீ டிஎன்சிக்கு வந்துடு, இவங்க 2 பேருக்கும் சம் ஜெனட்டிக் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு இடியை தூக்கி போட்டுட்டான். எங்களுக்கு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வெளியில் அவள் காத்துட்டு இருந்தா, அவளோட டாக்டர் என்ன சொன்னான்னு கேட்குறதுக்கு காத்துட்டு இருந்தா. நாங்கள் அவகிட்ட இதை விஷயத்தை உடனே உடைக்காமல் நாங்கள் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரத்னா கஃபேக்கு அழைச்சின்னு போய் இந்த இட்லி சாம்பாரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ட பிறகு பொறுமையாக இந்த விஷயத்த சொன்னோம். கேட்டதும் அப்படியே இடிஞ்சு போயிட்டாங்க. அது எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறச்சு எங்களுக்கு டிஃபனெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு ரொம்ப எங்களை கடிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்தி கோடம்பாக்கத்துக்கு அனுப்பி விட்டு நாங்கள் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ எங்கள் அப்பாவுக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம். எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற கொள்கை உண்டு. அதனால் அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி என்னை வேறு 2 டாக்டர்கிட்ட, லக்ஷ்மி குமாரி அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்டையும் பிரேமா கிருஷ்ணசாமின்னு ஒரு டாக்டர்கிட்டையும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கூட்டின்னு அவங்க 2 பேருமே இது இட் இஸ் டூ இயர்லி டு சே அபவுட் இட், அதனால் நாங்கள் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுட்டு பெட் ரெஸ்ட்டில் இரு அப்படின்னு சொன்னான். அதன் பேச்சை கேட்டுட்டு 1.5 மாதம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். பிறகு டெஸ்ட்டுக்கு போனால் டாப்ளர் எஃபெக்டில் குழந்தையோட ஃபீட்டல் ஹார்ட் நல்லபடியாக கேட்டுது. அந்த மாதிரி பிறந்த குழந்தை தான் சம்யா. இன்றைக்கி அவளும் ஒரு பெரிய மருத்துவராக ஆகிட்டான். அவருக்கு குழந்தைகளை பார்த்துக்கிறதுல ரொம்ப இஷ்டம். 2 பேத்திகள் மேலேயும் அவருக்கு கொள்ளை பிரியம். என் பொண்ணு எப்போவுமே தாத்தா டிஃபன் கொடுத்தா தான் சாப்பிடுவா, பாட்டி டிஃபன் பண்ணி கொடுக்கணும், தாத்தா அதை கொடுக்கணும். அதனால் ஸ்கூல்லேருந்து அவள் வீட்டுக்கு எங்கள் அப்பா கூட்டின்னு விடுவார். விட்டாக்க இந்த தாத்தா தான் அவளுக்கு டிஃபன் கொடுப்பார். நாங்கள் கோடம்பாக்கத்தில் இருந்த காலத்தில் குரோம்பேட்டையில் எங்கள் மச்சினருக்கு வீடு கட்டுறதுக்கு போயிருந்தா. அப்போது வீடு கட்டுறதை சூப்பர்வைஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா அவங்க தப்பாக பண்ணிடுவாங்க, மணல் கலவை சிமெண்ட் கலரில் ஏமாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் டெய்லி குரோம்பேட்டைக்கு போய் அதை சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வருவார். எப்போ போனாலும் கரெக்டாக 2 மணிக்கு ஆனதும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இவளுக்கு டிஃபன் கொடுப்பார். அதே மாதிரி சின்ன பொண்ணு சரண்யாவுக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகிறச்சு எங்களை பார்த்துட்டாக்க வீட்டில் இருக்க மாட்டா, ரொம்ப ரகளை கட்டி அடித்து அழுவா. அதனால் நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புற டயத்தில் அவர் அவளை கூட்டிகிட்டு மீன் பார்க்க கூட்டிகிட்டு கோழி பார்க்குறேன் அப்படின்னு அவளை கூட்டிகிட்டு வெளியே போயிடுவார். நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பினது அப்புறம் வீட்டுக்கு கூட்டின்னு வருவார். அந்த அளவுக்கு பேத்திகள் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தார். இது மாதிரி
நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு சந்தோஷமாக இருந்தோம். அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் எங்களோடு இருந்தபடிக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவரை சந்தோஷமாக வைத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற திருப்தி எங்களுக்கு என்றைக்குமே உண்டு. வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி அப்பாவை பற்றின சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். எனக்கு 3 வயசு ஆன வரைக்கும் எந்த விஷயங்களும் ஞாபகத்துக்கு இல்லை. எனக்கு 4 வயசு ஆகும் பொழுது கும்பகோணத்தில் நாங்கள் குடியிருந்த வீட்டு தாழ்வாரத்தில் என்னை உட்கார வச்சு அப்பா விதமாக ஃபோட்டோ எடுத்தது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. அப்போ அப்பாக்கிட்ட ஒரு மெடிக்கல் கிட் இருந்தது, நாட்டு மருந்து கிட்டு. அதில் குட்டி குட்டி பாட்டிலில் கலர் கலராக பொடியெலாம் இருக்கும், மருந்து பொடி. சென்டரில் ஒரு பாட்டிலில் தேன் வேறு இருக்கும். ஏதாவது வயிற்று வலி ஜுரம் அப்படின்னா அப்பா அதுலேருந்து ஒரு பாட்டிலில் இருக்கிற பொடியை எடுத்து தேன் 2 சொட்டு விட்டு குழைச்சி நாக்கில் தடவுவா, சரியாக போயிடும். அப்புறம் என்னமோ அந்த கை வைத்தியம் பண்ணுறதையோ அந்த மெடிக்கல் கிட்டையோ நான் பார்க்கல. எனக்கு 5 வயசு ஆகும்போது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருவிடைமருதூர் அப்படிங்கிற ஊருக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆனோம். அப்பாவுக்கு அந்த ஊரில் இருக்கிற பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் போஸ்டிங். நாங்கள் தங்குறதுக்கு குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தா. 2 குவார்ட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஆற்றோட ஒரு நாய் வளர்த்தா. அந்த நாயோடு நான் டெய்லி போய் விளையாடுவேன். அந்த நாய்க்கு வால் சுருன்னு இருக்கும். எனக்கு ஒரு நாள் ஒரு விபரீத ஆசை வந்தது, அந்த வாலை கொஞ்சம் நிமித்தி விட்டா என்னன்னு ட்ரை பண்ணேன். கடிச்சுடுத்து, மூக்கிலேருந்து ரத்தமாக கூட்டிட்டு எல்லோரும் ஓடி வந்தா. அப்பாவும் வந்தா. சரி, அப்பா வந்து 2 அடி அடிக்க போகிறா அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னடா பண்ணேன்னு கேட்டால் விஷயத்த சொன்னேன். அப்பா சிரிச்சுட்டே அதுங்க எதாவது நாய் வாழை நிமித்த முடியுமாடா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சைக்கிள் கேரியரில் உட்கார வச்சு அந்த ஊரில் இருந்த கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கூட்டின்னு போனான். அங்கே நாய்க்கடிக்கு தொப்புளை சுற்றி ஊசி போட்டா. அப்புறம் 1 வாரத்துக்கு வந்து போடணுன்னா, என்னப்பா 1 வாரத்துக்கு வந்து போடணுமா, வலிக்குமேன்னு நான் ஆகுதேன். ஏண்டா நாய் வாழை பிடிச்சி முறுக்கும்போது அதுக்கு எவ்வளோ வலிச்சிருக்குன்னா என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல. அப்புறம் அந்த ஊர் டென்ட் கொட்டால் அப்பாவும் நானும் ஏதோ ஒரு எம்ஜிஆர் படம் பார்த்தது எனக்கு ஞாபகத்துக்கு இருக்குது. இந்த அப்பா சினிமானா இந்த 3ம் ஒரு பிரிக்க முடியாத ஒன்று பின்னாடி கூட அது வரும். அப்புறம் நான் ஏதோ தூங்கி வச்சுட்டே பார்த்தேன். படம் முடிஞ்சு எப்படி ஆற்றுக்கு வந்தேன்னு தெரியாது. அநேகமாக அப்பா தான் தொல்லை தூக்கின்னு வந்திருப்பா. அப்புறம் நாங்கள் கும்பகோணம் ஷிஃப்ட் ஆகிட்டோம். கும்பகோணம் சாரங்கபாணி சனி தெருவில் தனி வீடு. நான் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ஹை ஸ்கூல் போயிட்டேன். அப்போ ரோஜியும் அம்மாவும் ஒரு நாளைக்கு எங்கள் 3 பேரையும் விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்டான். அப்பாக்கிட்ட காலையிலேயே பர்மிஷன் வாங்கியிருப்பா போல இருக்குது. நான் கொஞ்சம் கோபமாக மூஞ்சியை தொங்க போட்டுன்னு உட்காந்துருந்தேன். அப்பா வந்தேன்னடா மூஞ்சியை பலூன் மாதிரி வச்சுட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் விஷயத்த சொன்னேன். சரி வா சாப்பிட்லான்னா. அம்மா தளி பண்ணி வச்சுருந்ததை நாங்கள் 4 பேரும் போட்டுட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்து அப்பா ஒரு வேஷ்டியை ஹாலில் ஸ்க்ரீன் மாதிரி கட்டி, அப்பாக்கிட்ட ஒரு பவர்ஃபுல் டார்ச் இருந்தது, 6 பேட்ரி. அதை வந்து ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணால், முன்னாடி ஒரு லென்ஸு வச்சு ஃபோக்கஸ் பண்ணால் ஸ்க்ரீனில் பளிச்சுன்னு வெளிச்சம் வந்தது. ஃபிலிமெல்லாம் எடுத்து அந்த டார்ச்சுக்கும் லென்ஸுக்கும் நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி காமிச்சோன்னே ஸ்க்ரீனில் எம்ஜிஆர் சிவாஜியெல்லாம் தெரிஞ்சா. எனக்கு ஒரே ரொம்ப குஷியாகிடுது. அன்றைக்கி போகுது அப்படி போச்சு. அப்புறம் நாங்கள் மறுபடியும் வேறு ஒரு வீட்டுக்கு குடி போனோம், கடலங்குடி தெருவில். அப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட். அக்கா கல்யாணமாகி பெங்களூர் போயிட்டா. அண்ணன்கள் 2 பேரும் படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு வெளியூர் போயிட்டா. அதில் நான், அம்மா, அப்பா 3 பேர் மட்டும்தான். அப்பாவோட இன்னும் கொஞ்சம் நெருங்கி பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா என்னை கடத்துறதுக்கெல்லாம் அழைச்சின்னு போவா, தோளில் கை போட்டுன்னு வருவா. எனக்கு ஒரே பெருமையாக இருக்கும். அங்கே அந்த ஊரில் இருக்கிற முராரி ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற கடையிலேருந்து ஜோன் பப்படி மிக்சர்லாம் வாங்கி தருவா. ஆஃபீஸ்லேருந்து வாங்கிட்டு வருவா. ஒரு நாளைக்கு கொட்டுற மழையில் ராத்திரி வந்தபோது கூட அதை வாங்கிட்டு வந்திருந்தான். அம்மா கூட கேட்டால், டெய்லி தான் வாங்கிட்டு வரல, இன்றைக்கி இந்த கொட்டுற மழையில் போய் வாங்கிட்டு வரணுமான்னு. அப்பா சொன்னால், இவன் நான் டெஃபினட்டாக வாங்கிட்டு வருவேன்னு எதிர்பார்த்துன்னு உட்காந்துருப்பான்.
அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அப்பாவோட நான் நிறையா அப்பாவோட ஆஃபீஸ் ஜீப்பில் ஏறி அப்பா பல ஊரில் திருவாரூர், நன்னிலம், நாகப்பட்டினம் அந்த மாதிரி ஊர்லலாம் தாசில்தாராக இருக்கும் பொழுது எனக்கு ஸ்கூல் லீவு நாளாக இருந்தால் அப்பாவோட ஜீப்பில் ஏறி போயிருக்கேன். அங்கே போய் நல்லா ஹோட்டல், டிஃபன், சினிமா எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு என்ஜினியரிங் காலேஜ் சேர வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. நாங்கள் தேப்பரமாநல்லூரில் வீடு வாங்கிட்டு அங்கே ஷிஃப்ட் ஆகிருந்தோம். எனக்கு இங்கே தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கல. ஆனால் நாக்பூர் ஆர்இசிலேருந்து வந்து சேர சொல்லி லெட்டர் வந்தது. நான் சேர்த்து விடுப்பான்னு அப்பாட்ட சொன்னேன். அம்மா சொன்னால், நோ இவனை அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் அனுப்பாதீங்கோ, இவன் அங்கே போய் ஊர் சுற்றுவான், சினிமா பார்ப்போம், படிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னான். அப்பா தான் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என்ன நாக்பூருக்கு அழைச்சின்னு போய் சேர்த்தா. போகும்போது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் சென்னை சென்ட்ரல்லேருந்து நாக்பூர் வரைக்கும் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் போனோம். ஒரே கூட்டம். ராத்திரி ஃபுல்லாக அப்பா நின்று தான் வந்தான். எனக்காவது மேலே லக்கேஜ் வைக்கிற இடத்துல ஒரு இடம் கிடச்சிது. அப்பா பாவம் நின்று தான் வந்தான். பாவம் எவ்வளவு கால் வலிச்சிருக்கும். அப்புறம் சேர்த்துட்டு வந்துட்டா. மறுபடியும் தேர்ட் இயரில் எனக்கு மலேரியல் ஃபீவர் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. ஹாஸ்டல் வார்டன் என்னை நாக்பூர் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிவிட்டு ஆற்றுக்கு லெட்டர் போட்டான். டெலகிராம் கூட இல்லை, வெறும் லெட்டர். அப்பா மறுபடியும் பதறி அடிச்சுட்டு அதே மாதிரி ஒரு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி வந்து சேர்ந்தான். அதுக்குள்ளே ஒரு வாரம் ஆகிடுது. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்டலுக்கு வந்துட்டேன். என்னை உருப்படியாக பார்த்ததில் அப்பாவுக்கு சந்தோஷம், அப்பாவை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம். அதை கொண்டாடுறதுக்கு 2 பேரும் வெளியில் கடத்தலுக்கு போனோம். அங்கே ஒரு தேட்டரில் நாகின்கிற சினிமா ஓடிந்தது. போகலாமாப்பான்னு கேட்டேன். எஸ்ன்னா 2 பேரும் போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்பா ஊருக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் எனக்கு ரிசல்ட் வந்தது. அப்போ நாங்கள்லாம் திரைநகரில் இருந்தோம். நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்தது. அப்பா என் பக்கத்தில் வந்து நல்ல விட என் மானத்தை காப்பாற்றினடா அப்படின்னு சொன்னான். அதோட அர்த்தம் எனக்கு தான் புரியும். அதுக்கப்புறம் எனக்கு நெய்வேலியில் வேலை கிடச்சிது. அங்கே ஜாயின் பண்ணுறது கூட அப்பா என்னோட கூட வந்தா. அங்கேயும் குவார்ட்டர்ஸ் எனக்கு கொடுத்துருந்தா. 2 நாள் என்னோட இருந்துட்டு அப்பா மறுபடியும் ஊர் திரும்பினான். எனக்கு கல்யாணம் ஆச்சு. இப்படி வருடங்கள் உருண்டு ஓடின. 1992 ஒரு ஆவணி ஆகட்டும், அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அப்பா வந்துக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் எனக்கு வந்தது. அம்மாவும் அப்பாவும் அப்போ மதுரையில் ஸ்ரீதராத்தில் இருந்தா. அப்பா லெட்டரில் எழுதியிருந்தா 2 பேரும் ஆவணி ஆகட்டத்துக்கு இங்கே பொண்ணல் போட்டுக்கலாம், குத்தால சீசன் ஆரம்பிச்சிருக்கு, ஆக்ஷன் போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தா. நானும் குஷியாக போனேன். என்னையும் கீதாவையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு மதுரை ஜங்ஷனுக்கே அப்பா நேரடியாக வந்திருந்தா. வந்து எங்களை ஆற்றுக்கு அழிச்சின்னு போனான். ஆற்றுக்கு போனோன்னே ஒரு ரூமில் சின்ன வெங்காயமும் முருங்கைக்காயும் வாங்கி வச்சுருந்தா. அம்மாக்கிட்ட கேட்டேன், என்னம்மா இதுன்னு. நீ வருவியா, உனக்கு பிடிக்குமா, அதை வாங்கிட்டு வந்திருக்கார், சாம்பார் பண்ணி கொடுக்கணுமா உனக்கு அப்படின்னு அம்மா சொன்னான். அப்புறம் மறுநாளைக்கு கிளம்பி நாங்கள் வந்து குற்றாலம் போனோம். மன்னி வரல. மன்னிக்கு ஏதோ மன்னி படிச்சிருந்தா, அதுக்கு ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா. ஸ்ரீதர், ஹரிபிரசாத், அம்மா, அப்பண்ணா, கீதா எல்லோரும் போனோம். குற்றாலத்தில் அருவியிலலாம் ரொம்ப ஜோராக குளித்தோம். பிரசாத்தும் ஹரியும் எந்த அளவுக்கு ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணாலோ அதே அளவுக்கு அப்பாவும் பண்ணான். ஆனால் திரும்பி வரும்போது அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. மதுரை போய் ஹாஸ்பிட்டலில் சுற்றலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே விருதுநகர் நடுவில் வரும்பொழுதே கொஞ்சம் அதிகமாகிடுது வலி. விருதுநகரில் இறங்கிட்டோம். ஸ்ரீதர் ரயில்வே டாக்டரை கூட்டிட்டு அப்படியே ஒரு சக்கரை நாற்காலி எடுக்கிறதுக்கு போயிருந்தான். அப்பா அப்படியே என் மடியில் சாஞ்சார், உயிரை விட்டுட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. இதுக்காகவா என்னை நெய்வேலியிலேருந்து லெட்டர் போட்டு கூப்பிட்டாப்பா அப்படின்னு நான் அழுதேன். அப்பாவுக்கு அப்போது ஜஸ்ட் 66 வயசு தான். அப்போட வாழ்க்கையில் எல்லாமே சீக்கிரமாக நடந்தது. ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டா.
சின்ன வயசுலேயே 4 குழந்தைகளை பெற்றுண்டா. சின்ன வயசுலேயே மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. சின்ன வயசுலேயே மாமனாரானா. சின்ன வயசுலேயே தாத்தாவானா. ரொம்ப சின்ன வயசுலேயே உயிரை விட்டுட்டான். அப்பா வந்தது 66 வருடங்கள் ஆனாலும் ரொம்ப நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தான். அப்பாவோட நினைவுகள் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கு. அப்பாவோட மன உறுதி, நகைச்சுவை உணர்வு, இதெல்லாம் கொஞ்சம் நான் அப்பாக்கிட்டேருந்து கற்றுண்டேன். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே அவளோட அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ, ரோல் மாடல் எல்லாம். எனக்கும் எங்கள் அப்பா தான் முதல் ஹீரோ. அப்பா எங்கேயும் போகலை. அப்பாவுக்கு நம்மளை விட்டு போக மனசும் வராது. அப்பாவுக்கு நம்ம எல்லார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட். ஒன்று அப்பா சொர்க்கத்துக்கு போயிருக்கணும், பரமபதம் அடைஞ்சிருக்கணும், அல்லது ஏதோ ஒரு குழந்தைய ரூபத்தில் அப்பாவோட மரணத்துக்கு பிறகு நம்ம பாத்தில் பிறந்த ஏதோ ஒரு குழந்தையாக மறுபடியும் நம்மகிட்டே வந்திருக்கணும். அப்படி தான் நான் நம்புகிறேன். இப்போ கூட அப்பா இங்கே இருப்பான், இதெல்லாம் கேட்டுருப்பான். அப்பா தான். தேங்க்ஸ். ஹலோ, திஸ் இஸ் கீதா. எனக்கு அப்பாவோட சேர்ந்து அப்பா எங்களோட நெய்வேலிக்கு வந்ததோ, நான் சென்னை ஆர் மதுரையில் இருந்ததோ ரொம்ப கம்மி நாள் தான். ஸோ ஐ ஹாவ் வெரி ஃபியூ memories to share. A main thing we used to tease oneself was that குற்றாலம் போனபோது கூட இது நடந்தது. அன்னைக்கு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்றச்ச அப்பா சொன்னா, கீதா உனக்கு ரொம்ப பிடிச்ச புடலங்காய் காய் அப்படின்னா. நான் இம்மீடியட்டாக சொன்னேன், அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேபேஜும் கூட்டு இருக்குப்பா அப்படின்னு. தட் வாஸ் த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் வி ஹேட். வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். 92 they had come in January. அந்த வருஷம் கனு அன்னைக்கு ரஜினியோட படம் ரிலீஸ். கார்த்தால அவசரமாக கணுப்பிடி வச்சுட்டு என்னையும் இவரையும் நெய்வேலியில் போய் இப்பயே புக் பண்ணிடுவான்னு சொல்லி அப்படியே அந்த கிச்சனோட இதோட அப்படியே அம்மா நான் பாக்கி சமையல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியே போயிட்டு we booked the tickets for us 4 and அன்றைக்கி மத்தியானமே கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு உடனே சினிமாவுக்கு போனோம். It was one beautiful moment. And அங்கே அப்போ ஒரு 3-4 months இருந்தா எங்கள் கூட. நடுவில் எம்வி டயபெட்டிக்ஸ் அம்மாக்காக போயிட்டு வந்தா. he was very confident that I will know something to tell about in those reports. அது one of the inspirations for me to learn more about medicine. ஏதோ எனக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் தெரியறதுன்னா என்னோட தாத்தா அண்ட் அப்பா, நம்ம அப்பா 2 பேரும் காரணம். He was very confident in that way. அண்ட் அம்மா சொன்னா, சொல்லியிருக்காடி அப்பா அவளுக்கு மெடிசன் நல்ல நாலேஜ் இருக்குன்னு அப்படின்னு ஒரு தடவை சொன்னான். I felt glad. And another thing Appa taught me when he was there in Neyveli with us was how to see a ஜாதகம். பொருத்தம் பார்க்கறதுக்குன்னு இல்லை, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கணும், என்ன தசை நடக்கிறது கால்குலேட் பண்ணணும்,
அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லி கொடுத்தா. பாத்தில் இருக்கிற ஒரு 8 பேர் ஜாதகம் வச்சு அதை எப்படி கால்குலேட் பண்ணணும், இப்போ என்ன தசை நடக்கிறது, அதனால் என்னென்ன ரிப்பர்கஷன்ஸ் இருக்குது எல்லாம் சொன்னான். இன்னி வரைக்கும் அந்த quest for that also continues for me. Thank you. நான் தாத்தாவை பற்றி பேசணுன்னா, த திங் ஐ வுட் லைக் டு டாக் அபவுட் இஸ் சம் ஆஃப் த விஷுவல் மெமரிஸ் ஐ ஹேவ். த ஃபஸ்ட் மெமரி எனக்கு என்ன இருக்குன்னா, தேப்ரமாநல்லூர். நான் சின்ன பையன், வெரி யங், பட் வாட் ஐ ரிமெம்பர் வேக்லி இஸ், தாத்தா என்ன அங்கே தேப்ரமாநல்லூர்கிட்ட ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆயிடுச்சுன்னு போய் ட்ரெயின் காமிப்பாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஆடு வரும், கோழி வரும், அதெல்லாம் சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி வரும், அதெல்லாம் தொட்டு பார்த்து தடவாடுறது, அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் மெமரி ஐ கேன் ரிமெம்பர். த செகண்ட் மெமரி ஐ ஹாவ் இஸ் தில்லைநகர். நான் எவ்ரி சம்மர் வெக்கேஷனுக்கு திருச்சிக்கு வருவேன். அந்த வென் ஐ கம் டு திருச்சி, தாத்தா கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தது, ராலி சைக்கிள். அந்த சைக்கிளில் என்னை உக்காத்தி வச்சுட்டு டெய்லி திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோவில் காய்ச்சின்னு போய் வீக்கெண்டு அங்கே மேலே ஏறி, அங்கே இந்த தாய்மானவர் சன்னதியில் வெளியில் வந்தால் அங்கே உக்காந்து பார்த்தா வைகை எக்ஸ்பிரஸ் போகிறது தெரியும். அந்த வைகை எக்ஸ்பிரஸை பார்த்துட்டு கீழே வந்தால் ஒரு 3-in-1 ஐஸ்கிரீம் கிடைக்கும். அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து திருப்பி சைக்கிளில் அழைச்சின்னு வந்து வீட்டுக்கு அழைச்சின்னு வருது. அது மை செகண்ட் மெமரி. த தேர்ட் மெமரி ஐ ஹாவ் இஸ் வென் 7th ஸ்டாண்டர்ட் நல்ல மார்க் வாங்கினேன். ஒரு சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் நல்ல மார்க் வாங்கினேன். அதுக்கு தாத்தா பெங்களூருக்கு வந்து எனக்கு இங்கே பிவிகே எங்கள் ரோட்டில் அழைச்சின்னு போய் ஒரு BSASLR சைக்கிள் வாங்கி கொடுத்தான். தட் சைக்கிள் ஐ ஸ்டில் ரீட்டைன் அண்ட் ஐ ஹவ் யூஸ் தட் சைக்கிள் த்ரூ அவுட் மை எஜுகேஷ்னல் கெரியர். அண்ட் அது நான் இன்னி வரைக்கும் மறந்ததில்லை. த லாஸ்ட் மெமரி விச் ஐ ஹாவ் இஸ் கோடம்பாக்கம். ரைட், அப்போது தாமு சித்தப்பா வீடு கட்டின்னு இருந்தது விருகம்பாக்கத்தில். தாத்தா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே அந்த வீடு மானிட்டர் பண்ண போவான். நான் சம்மர் ஹாலிடேஸ் வந்தப்போ என்னையும் அழிச்சுன்னு போவான். அங்கேருந்து அந்த வீடெல்லாம் பார்த்துட்டு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு வரச்ச இதர் ஏவிஎம் ராஜேஸ்வரிலேயோ இல்லை கமலா தேட்டர்லேயோ ஒரு மூவி பார்த்துட்டு வருது. தட் இஸ் த 4th visual memory I have. The only regret I have is தாத்தாவை கடைசியாக நான் பார்க்க முடியல. அப்போ எனக்கு ஐ திங்க் என்னோடய செகண்ட் PUC எக்ஸாம்ஸோ ஏதோ இருந்தது, நான் வர முடியாமல் போயிடுச்சு. பட் தட் இஸ் த ஒன்லி ரிக்ரெட் ஐ ஹவ். அதர்வைஸ் எவ்ரி மெமரி ஐ ஹாவ் இஸ் ஸோ விஷுவலி இம்ப்ரிண்டட் தட் இத்தனை நாள் ஆச்சுன்னு தோண மாட்டேன்னு. பட் இன்றைக்கும் நான் நினச்சி பார்த்தேன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் எஸ்டர்டே. தாத்தாவோட 100th year செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நான் அங்கே வந்து கலந்துக்க முடியல ஃபங்க்ஷனில், ஆனால் என்னோடய தாட்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது. நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போதே எங்கள் அப்பா சைடு தாத்தா பாஸ்ட் அவே. ஸோ தாத்தான்னு சொன்னாலே எனக்கு ஞாபகம் இருந்தெல்லாம் ஜூஸ் தாத்தா தான். அவர் சென்னையில் இருந்தார், நான் பெங்களூரில் வளர்ந்தேன். ஆனாலும் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ், வெரி மெமரபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே மைண்டில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய ட்ரிப்ஸு எல்லாமே. பர்டிகுலர்லி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னு சொன்னப்போ நான் அந்த மைண்ட் பேங்க்குள்ளே போய் டிக் பண்ணப்போ எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு படம் ரீல் மாதிரி அப்படியே ஓடுறது. சின்ன விஷயங்கள். நான் கோடம்பாக்கம் கோகுல் அப்பார்ட்மெண்ட்ஸில் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து தாத்தாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணப்போ அங்கே ஆவின் பால் வாங்கிறதுக்கு அந்த டோக்கன் மிஷின் ஒன்று இருக்கும். அந்த டோக்கன் போட்டு பால் வெளில வருது. அந்த சின்ன வயசில் எனக்கு இட் வாஸ் அன் அமேசிங் திங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போய் டோக்கன் போட்டு பால் எடுக்கிறது. தாத்தா எவ்ரிடே வித்தவுட் ஃபெயில் நான் எங்கேயே இருந்தாலும் என்னவே பண்ணிட்டு இருந்தாலும் பாலி வா டோக்கன் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னை டெய்லி கூட்டிகிட்டு போவார்.
பால் வாங்க போச்சு. அங்கே மீனாட்சி காலேஜ் பக்கத்தில் ஒரு கடலைக்காய் விற்கிற இடம் ஒன்று இருக்கும். ஒன் ஆஃப் தாத்தாஸ் ஃபேவரட் பிளேசஸ். அங்கே டெய்லி போய் நாங்கள் 2 பேரும் கடலைக்காய் வாங்கி சாப்பிடுவோம். அதே மாதிரி ட்ரிப்ளிகேனில் பார்த்தசாரதி டெம்பிளுக்கு கூட்டின்னு போவார். அங்கே டெம்பிள் பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் கடை இருக்கும். அங்கே தான் அவர் கோல்ட் ஸ்பாட் ட்ரிங்க் வாங்கி தருவார். எப்போ போனாலும் அது நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போச்சு. அந்த கோவிலுக்கு எதிரியே ஒரு ஸ்டோர் இருக்கும். அங்கே பொவோன்டோ ரொம்ப நல்லா இருக்கும். பைனாப்பிள் பொவோன்டோ அது தாத்தாக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி கோகுல் அப்பார்ட்மெண்ட்ஸ் பின்னாடி ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. அந்த கோவிலுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போனது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையாவே இருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை நான், தாத்தா, பாட்டி 3 பேரும் மயிலாடுதுறைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம். ஒரு ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போனோம். அண்ட் இட் வாஸ் ஃபார் அபவுட் 4 or 5 days. அந்த ஏரியாலாம் சுற்றி பார்த்துட்டு கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். அண்ட் there was no one. It was me, தாத்தா, பாட்டி, எங்கள் அம்மா வரல, எங்கள் அப்பா வரல, எங்கள் அண்ணா வரல, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருமே வரல. நாங்கள் 3 பேர் தான். அண்ட் we had such a blast. அந்த ட்ரிப்பு, அந்த ட்ரெயின் ஜர்னி, அந்த கல்யாணத்தில் நடந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஏரியா சுற்றி பார்த்தது, அதெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இம்ப்ரிண்ட் ஆகிட்டு இருக்கு மெமரியில். சொல்லப்போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம். நிறையா மெமரிஸ் இருக்குது, நிறையா இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஆனால் everything has been so memorable. ஒரு தாத்தான்னு பார்த்தா some things come to mind. What do you expect from your grandfather? Someone who loves you unconditionally, someone who always wishes the best for you, and someone who becomes a role model to teach you. தாத்தா கிட்டேருந்து நான் நிறையா கற்றுட்டுருக்கேன். தெர் ஆர் அ லாட் ஆஃப் லைஃப் லெசன்ஸ் தட் ஐவ் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஒரு மணியோட வேல்யூ நான் என்னென்னு தாத்தா கிட்டேருந்து தான் கற்றுட்டுருக்கேன். அந்த காலத்தில் தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். இங்கே வீட்டிலேருந்து ட்ரிப்ளிகேன் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்டோ எடுத்து போகலான்னு சொல்லுவோம். ஆனால் தாத்தாக்கு கோவம் வரும். ஆட்டோ என்ன, ஹெலிகாப்டர் பிடிச்சி போகலாமா அப்படின்னு கேட்பா. அந்த காலத்தில் தான் எனக்கு புரியாது, எனக்கு ஒரு பஸ் ஏறி போகிற எண்ணத்துக்கு ஆட்டோ பிடிச்சி போக மாட்டேங்குது. பட் later in life I realized that he was trying to instill that sense of savings, that sense of money worthiness in me, and அது ஒரு பெரிய லைஃப் லெசனாக இருக்குது. அது ஈவன் டு திஸ் டே ஐ கேரி ஃபார்வர்ட் அண்ட் ஐ ரிமெம்பர் தோஸ் லெசன்ஸ். அதே மாதிரி how to stay calm under all kinds of pressure. I think he also went through a lot of pressures in life, but he always stayed calm. And the stress handling capability எனக்கு தாத்தா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் இட் ஹஸ் பீன் அ லைஃப் லெசன் ஃபார் மீ. அதே மாதிரி ஃபேமிலியை எப்படி விட்டு தராமல் இருக்கிறது. He had a large family with 4 kids and an extended family. He had a very large family. But அவர் விட்டு தரவே மாட்டார். He used to cater to everyone. He used to cater to everyone's happiness. அது எப்படி ஃபேமிலி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அதை எப்படி விட்டு தரக்கூடாதுன்னு, அது இட் ஹஸ் பீன் அ லைஃப் லெசன் ஃபார் மீ. நம்ம எல்லாருமே நம்ம பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிரேட் கிராண்ட் பேரண்ட்ஸோட ஒரு பார்ட்டுன்னே சொல்லுவாள். That is what bloodline actually means. We carry their blood in us, we carry their DNA in us, and both mentally, physically, and metaphysically, we all of us in his bloodline we have a part of him in us. So அது போகவே போகாது. Now தாத்தா நம்ம கூட இல்லை, பட் ஐம் ஷூர் தட் ஹி இஸ் வாட்சிங் ஆல் ஆஃப் அஸ் ஃப்ரம் above there, and I'm sure that he's feeling very happy that not only his kids but now his grandkids are all well settled, and now the newer generation, our great grandkids are all
reaching adulthood and getting settled in life. So அவரோட blessings எப்போவுமே நம்ம கூட இருக்கும். He always wish the very best for all of us. Our blessings எப்போவுமே இருக்கும். And அவரோட blessings and அவரோட நல்ல deeds, நல்ல karma are always going to be part of the fuel in our engines that will carry forward all of us in our lives. So in the function ku ellarkum best wishes and love you, Tata. ஹலோ, தாத்தாவோட 100th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்டு எல்லாரோட வீடியோவும் நான் பார்த்தேன். நான் எடிட் பண்ணுறதுனால நான் பார்த்தேன். எல்லாருமே ரொம்ப அழகாக நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நான் வந்து அஃப்கோர்ஸ் தாத்தாவை பற்றி சொல்லும்போது பாட்டியை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ரெண்டு பேருமே ரொம்ப லவ்லி கிராண்ட் பேரண்ட்ஸ், ரொம்ப அஃபெக்ஷனேட். ரெண்டு பேருக்குமே வந்து என்ன பிரசாத மற்ற எல்லா கிராண்ட் கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலாக வந்து நான் எனக்கும் தாத்தாக்கும் பாட்டிக்கும் இருக்கிறத பற்றி நான் சொல்கிறேன். நிறைய சின்ன வயசில் ரொம்ப நல்ல லவ்லி மெமரிஸ் இருக்குது. எஸ்பெஷலி மதுரையில் வந்து தாத்தா பாட்டி வந்து நிறைய டைம் நாங்கள் தாத்தா பாட்டியோட ஸ்பெண்ட் பண்ணோம். எஸ்பெஷலி தாத்தாவுக்கு வந்து என்னோடய ஃபேவரட் கேம் வித் தாத்தா வந்து நான் வந்து பார்பர். தாத்தாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ணுவேன் அண்ட் மசாஜ்லாம் பண்ணுவேன், ப்ரிட்டன் பண்ணுவோம். அது வந்து தாத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாள். அதில் வந்து ஒரு தடவை என்ன ஆகிடுத்து, நான் வந்து இந்த மசாஜ் பார்பர் கேம் விளையாடும்போது தாத்தாவுக்கு வந்து முதுகில் பயங்கரமாக நான் ஏதோ பண்ணி இன்ஃபெக்ட் ஆகி புண்ணு வந்துடுது. அப்போ வந்து பாட்டி வந்து அப்போ கூட வந்து என்ன எதுவுமே சொல்ல. தாத்தாவை கேட்டால் என்ன அவன் தான் குழந்த, அவன் பண்ணுறான்னா நீங்கள் ஏன் காமிச்சிருந்தீங்க, நீங்கள் ஏன் சும்மா இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு தாத்தா சொன்னால், குழந்தை விளையாடுறது, அப்போ போய் நான் வந்து வலிக்கிறதுன்னு சொல்லி நான் எப்படி நிறுத்துறது அப்படின்னு கேட்டா. ஸோ அவ்வளோ க்யூட் தாத்தா. அப்புறம் வந்து நானும் பிரசாதும் வந்து நிறைய ரஜினி சினிமா வீடியோ கேசட்ஸ் வந்து போய் அடிக்கடி ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நாங்கள் அப்படியே விட்டுருவோம். நாங்கள் போய் ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். தாத்தா தான் கரெக்டான டயத்துக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணி பே பண்ணிட்டு சைக்கிள்லேயே போயிட்டு வருவாள். அண்ட் சைக்கிள்னு சொன்னோடனே ஞாபகத்துக்கு வருது, தாத்தாவுக்கு வந்து அந்த அவரோட சைக்கிள் வந்து ரொம்ப பிடிக்கும். டெய்லி எங்கேயாவது அதில் போயிட்டு வருவார். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி வந்து நானும் பிரசாதும் வந்து ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து ரிக்ஷாவில் போவோம், நானும் பிரசாதும். அப்போது ஒரு தடவை தாத்தா பாட்டி ஊரில் இல்லை, மதுரையில் அப்போ இல்லை. பட் அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தடவை எங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. இந்த ரிக்ஷா கவுந்துடுது. அது வந்து தாத்தாவுக்கு தெரிய வந்தோடனே, அப்புறம் தாத்தா மதுரைக்கு திருப்பி வந்தோடனே, ஆல்மோஸ்ட் தாத்தா ஊரில் இருந்தான்னா எங்களை சைக்கிள்லேயே ஃபாலோ பண்ணுவாள். வந்து நாங்கள் பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டோமோ அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி சைக்கிள் ஓட்டினா ஆற்றுக்கு போவாள். அண்ட் நிறைய நாள் லஞ்ச் டைமில் ஆற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக லஞ்ச் எடுத்துன்னு வந்து எனக்கும் பிரசாதுக்கும் கொடுத்து நாங்கள் சாப்பிட்றோமான்னு பார்த்துட்டு லஞ்ச் முடிஞ்சோடனே திரும்பி போவார் தாத்தா. ஸோ வெரி ஆக்டிவ், வெரி சிம்பிள். தாத்தா பாட்டி எங்கேயான வெளில போயிட்டு வந்தானே எங்களுக்கு எதானும் வாங்கி வராமல் இருந்ததே இல்லை. எப்போதுமே எதானா டாய்ஸ் சாப்பிட்றதுக்கு எப்போதுமே லைக் எம்டி ஹேண்டடாக வரவே மாட்டாள். எதானும் வாங்கிட்டு வருவாள் எப்போதுமே. அண்ட் லவ்லி மெமரிஸ் நிறைய இருக்குது. நிறைய டூர் போவோம். அப்பா வந்து தாத்தா பாட்டியும் எங்களை பிரசாத் அம்மாவெல்லாம் நிறைய டூர் அழைச்சின்னு போவாள். ஸோ எல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் தாத்தா பாட்டியோட. அந்த குற்றாலம் டூர் போனது நல்லா எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப். பாபு சித்தப்பா, கீதா சித்தி எல்லாரோடையும். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கள் அம்மா வரல, பிஸியாக ஏதோ அப்போது பிஎட்க்கு ஏதோ படிச்சிருந்தா. ஸோ பட் அந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் தரோவாக என்ஜாய் பண்ணோம்.
யாருமே எதிர்பார்க்கல ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. பட் அந்த மாதிரி ஆகும்போது கூட தாத்தா வந்து எனக்கு ஐ ரிமெம்பர் ஸ்டில் உப்புலியப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா. அண்ட் இதில் ஒரு சின்ன தாட் என்னென்னா, ஈவன் அட் த ஃபைனல் மூமெண்ட் வந்து தாத்தா வந்து எப்படி பெருமாள் பேரை சொன்னார்னா, திஸ் ஷோஸ் தட் அவர் வந்து அவரோட எல்லா பசங்களையும் பர்ஃபெக்டாக வளர்த்து நல்ல பொசிஷனுக்கு ஆளாக்கி நல்ல பொசிஷனில் இருந்ததுனால அவருக்கு வந்து ஹீ டிட் இஸ் டியூட்டிஸ் பர்ஃபெக்ட்லி. அதனால வந்து அவருக்கு அந்த ஃபைனல் மூமெண்ட்டில் கூட பெருமாள் மட்டும்தான் அவருக்கு தோணிது. அவருக்கு வேறு எந்த வரியும் இல்லை. பாட்டிக்கு எல்லாமே பண்ணி வச்சுருந்தார். அவருக்கு பாட்டிக்கு தேவையான இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ், பென்ஷன் எல்லாமே பண்ணி வச்சுருந்து, அதே மாதிரி பசங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஏற்கனவே எல்லாரையும் நல்ல பொசிஷனுக்கு வர வச்சு ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஸோ ஹீ டிட் இஸ் டியூட்டி கம்ப்ளீட்லி. ஸோ அது வந்து என்ன மாதிரி எனக்கெல்லாம் வந்து இட்ஸ் யூனோ இன்ஸ்பிரேஷன் அண்ட் லெசன். ஸோ சச் அ கிரேட் சோல். எப்போ நினச்சாலும் அந்த லவ்லி மெமரிஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வழியாக வந்து உங்களை எல்லாரையும் இந்த அக்கேஷனில் மீட் பண்ணி என்னோடய மெமரிஸையும் என்னோடய தாட்ஸையும் ஷேர் பண்ணுறதுல வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தாத்தாவை பற்றி நிறைய சொல்லலாம். அஃப்கோர்ஸ் நான் வந்து 2nd or 3rd தான் படிச்சிருந்தேன் when தாத்தா passed away. பட் அது வரைக்கும் வந்து மோஸ்ட்லி எல்லோரும் நான், தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, ஹரி எல்லாம் ஒரே ஆற்றுல இருந்ததுனால there are lot of stories. மதுரையில் நாங்கள் இருக்கும்போது ஸோ ஸ்கூலோட பிக்கப் ட்ராப் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு ரிக்ஷா இருக்கும், அதில் நானும் ஹரியும் போவோம். பின்னாடியே தாத்தா சைக்கிளில் வந்து எங்களை வந்து ஸ்கூல் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி ஹில் கோ பேக் ஹோம். அப்புறம் திருப்பி அன்றைக்கி அந்த ஈவினிங் வந்து ஹி வில் அகெயின் கம் இன் ஹிஸ் சைக்கிள் ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு, அதில் நாங்கள் அந்த ரிக்ஷாவில் வந்து ரெண்டட் ரிக்ஷா எவ்ரிடே சேம் கை வில் கம். பட் ஸ்டில் தாத்தா வில் மேக் இட் அ பாயிண்ட் டு மேக் ஷுர் தட் he comes there every day and he accompanies him. தாத்தா வந்து தனியை விட மாட்டான், எங்கள் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சைக்கிளில் வந்து அதில் வந்து ஆன் த வே there are days where we'll have இளநீர் குடிப்போம் நானும் ஹரியும் தாத்தாவோட. அந்த மெமரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்புறம் வந்து அம்மா வந்து அப்போது சின்ஸ் அம்மா வாஸ் ஸ்டடிங் ஃபார் அன் எக்ஸாம் ஜஸ்ட் பிஃபோர் தாத்தா passed away. அந்த வருஷம் வந்து அம்மா வாஸ் ஸ்டடிங் ஃபார் அன் எக்ஸாம். அண்ட் ஸோ அம்மாவும் அப்பாவும் ஒரு வாரம் ஊரில் இல்லை. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து தாத்தா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்டா எங்களை, தாத்தா பாட்டி. அஃப்கோர்ஸ் அதில் மெயினாக தாத்தா தான் வந்து டெய்லி எங்கள் குவார்ட்டர்ஸில் வந்து என்னை வந்து ஈவினிங் வாக்கிங் கூட்டின்னு போவார். அந்த மெமரி நிறைய இருக்குது. அண்ட் அப்போ அந்த பிளாஸ்டிக் பாலில் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு தாத்தா சும்மா எனக்கு அன்ராமில் பவுலிங் போட்டு அந்த மாதிரி பண்ணுவாள். அப்புறம் நிறைய சேர்ந்து டெம்பிள்ஸ் அண்ட் அப்பாவுக்கு வந்து இந்த டவர் இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது இருக்கும்போது நாங்கள் we will all accompany and go. அப்பாவோட எந்த மதுரை பக்கத்தில் எந்த ஊருக்கு போனாலும் கொடைக்கானலோ இல்லை வேறு ஏதாவது நிறைய டெம்பிள் விசிட்ஸ் இருக்கும். இந்த டவர் இன்ஸ்பெக்ஷன்ஸ் போதும் நாங்கள் கூட போவோம். மற்றபடி அதோட டெம்பிள் விசிட்ஸையும் கம்பைன் பண்ணிப்போம். அது எல்லாமே தாத்தா பாட்டி வில் பி வித் அஸ். ஸோ அந்த மெமரிஸ் அப்போது வந்து ஒரு கோவிலுக்கும் முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன ஷாப்ஸ்லேருந்து டாய்ஸ் வந்து எங்களுக்கு வாங்கி தரதாக இருக்கட்டும், அதெல்லாம் தாத்தா வில் மேக் ஷுர் தட் வி ஹேவ் தட். அப்புறம் மெயின் திங், இப்போ இன்றைக்கி நான் வந்து மியூசிக்கில் இருக்கேன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வந்து தாத்தா தான் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த டைமில் தாத்தா இஸ் அன் ஆவிட் மியூசிக் லிஸ்னர். ஐ ரிமெம்பர் எப்போதுமே பாட்டு ஏதாவது ஓடிண்டே இருக்கும் வீட்டில். ஃப்ரம் த டைம் வி கெட் அப் டில் வி கோ பேக் டு ஸ்லீப். தாத்தா வந்து எஸ்பெஷலி ஃபோக் மியூசிக் லைக் இளையராஜா அவரோட ஃபோக் மியூசிக், அந்த மூவி சாங்ஸ்லாம் இப்போது கரகாட்டக்காரன்,
அப்புறம் வந்து அந்த மாங்குயிலை பூங்கில அந்த சாங் மாதிரி, அப்புறம் ரஜினியோட பாட்டுங்க, இது எல்லாமே மியூசிக் வில் ஆல்வேஸ் பி எ வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் அவர் ஹவுஸ். எப்போதும் ஒன்று ரேடியோவில் கேட்டுருப்பா, இல்லைன்னா டிவியில் பாட்டு ஓடின்னு இருக்கும். ஸோ என்னோட ஃபஸ்ட் 6-7 இயர்ஸ்க்கு நான் வந்து அந்த டைமில் ஃபஸ்ட்டு 3 அதான் அந்த 6 இயர்ஸ்லேயே நான் வந்து நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். இப்போது when I hear any song that released at that time, I seem to know that song mainly because of Tata, and that subconsciously like built a lot of interest in music listening for me. So இந்த ஒரு ஒகேஷனில் தாத்தா நம்ம வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுறது such a great thing. I'm so happy that we are doing this. He deserves this and more. And I'm ரொம்ப தாத்தாவை பற்றி பேசுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். And we really miss Tata and Party at this time. But I know they'll be happy that we are remembering them and we are celebrating Tata. I'm looking forward to see you all. ஹாய் ஆல். தாத்தாவோட 100th பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஹரி என்கிட்ட அவரோட தாத்தாவோட இருந்த நிறைய மெமரிஸ் என் கூட ஷேர் பண்ணியிருக்கார். எனக்கும் பார்கவுக்கும் பாட்டி கூட நிறைய ஹாப்பி மெமரிஸ் இருக்குது. எங்களால் இப்போ அந்த செலிப்ரேஷன்ஸில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியலனாலும் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் எங்களோட ப்ரெசன்ஸை ஷேர் பண்ணுறதுல சந்தோஷம். தேங்க்யூ எவ்ரி ஒன். Hello everyone. I'm so glad that we're celebrating Kalu Tata's 100th birthday. Thank you.